அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசானுக்கு வணக்கம். 5 முகம் தோன்றில் 6 முகம் தோன்றும், நெஞ்சமரில் அஞ்சலென வேல் தோன்றும், நெஞ்சில் ஒரு கால் நினைக்கின் இருகாலும் தோன்றும். முருகா என்று ஒருவர். வாழ்க வளமுடன். எல்லாரும் நல்லா இருப்பீங்க. இந்த ஜோதிடக்கலை உங்களுக்கு பெயரும் புகழும் பெரும் செல்வமும் தரட்டும். வாழ்க வளமுடன். சென்ற வகுப்புல அறிவியல் தொடர்பு படுத்தி ஜோதிடத்தை பார்த்தோம். அதனால அது கொஞ்சம் ஆழமா இருந்திருக்கும். அது புரியலைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுல என்ன சொன்னோம் அப்படின்னு மட்டும் ஒரு 2 நிமிடத்துல சென்ற முழு வகுப்புல 1.5 மணி நேரத்தில் நடந்ததை சுருக்கமாக சொல்லிடலாம். என்ன சொன்னோம் முதல்ல அப்படின்னா, வானமண்டலத்தில் ஒரு குழந்தை பிறக்கின்ற பொழுது வானத்தில் கோள்கள் எங்கெங்கு இருக்கிறதோ அந்த நிலையை குறிக்கின்ற ஒரு கட்டம் அல்லது ஒரு படம், அதுதான் ஜாதக கட்டம் அல்லது ராசி கட்டம்னு சொல்றோம். ஏன்னா ராசி கட்டம்ன்றது பஞ்சாங்கத்துல இருந்து வருது அப்படின்னு எடுப்போம். ஆனா உண்மையிலேயே வானத்தில் கோள்களின் நிலையை தான் அது குறிக்குது. ஒரு நிமிஷம். வணக்கம், வாழ்க வளமுடன். அப்போ ராசி கட்டம் என்பது வானத்தில் கோள்களின் நிலையை குறிப்பதுதான். அந்த ஒரு சம்பவத்தின் போது வானத்தில் கோள்கள் எங்கெங்க இருக்கு அப்படின்னு பாக்குறோம். அதை பஞ்சாங்கத்துல இருந்து எடுத்துக்கிறோம் அல்லது சாப்ட்வேர்ல இருந்து எடுத்துக்கிறோம். அதுதான் ராசி கட்டம். கோள்கள் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லணும்னா, அதுக்கு வானத்துல ஒரு அடையாளம் வைக்கணும் இல்லையா? அந்த அடையாளம் தான் நம்ம நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துக்கிறோம். வேற ஒண்ணும் இல்லை. அப்போ அஸ்வினி நட்சத்திரம் என்று ஒரு பகுதியை வானமண்டலத்துல ஒரு குறிப்பிட்ட புள்ளியை அஸ்வினி அப்படின்னு எடுக்கிறாங்க. அந்த புள்ளியை சீரோ பாகை அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. சீரோ பாகை அப்படின்னு அதுல இருந்து இப்ப வானம் அப்படி வட்டமா இருக்கு அப்படின்னா ஒரு புள்ளியை சீரோன்னு எடுத்தா அங்க இருந்து 30 டிகிரி வரையிலும் மேஷம் அப்படின்னும், அங்க இருந்து இன்னொரு 30 டிகிரி வரையிலும் உள்ள பகுதியை ரிஷபம்னு, அங்க இருந்து இன்னொரு 30 டிகிரி இருந்தா அத மிதுனம் அப்படின்னும் அப்படியே பெயர் வச்சிருக்காங்க. அவ்வளவுதான். இப்போ ராசி கட்டத்தை நம்ம டிஸ்பிளேல போட்டே பார்த்துருவோம். அதாவது கட்டம் சில வகுப்புல நான் போர்டு கூட பயன்படுத்துவேன். உங்களுக்கு தேவைன்னா நம்ம பிளாக் போர்டு வச்சு நடத்துவோம். பிளாக் போர்டு ரெடியா இருக்கு. இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு கேமரா மட்டும் வைக்கணும், அவ்வளவுதான். நிறைய பேர் நீங்க வேர்டுலயே போடுங்க நல்லா இருக்குன்னு சொன்னதுனால வேர்டு பயன்படுத்திட்டு இருக்கோம். இப்போ வேர்டு ப்ரெசன்ட் பண்றேன். அதுல கட்டத்தை போட்டு நம்ம பார்த்துருவோம். ஸ்கிரீன்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன் இல்லையா? ஸ்கிரீன் தெரியுது. இதுதான் ராசி கட்டம். இப்போ வானமண்டலம் எப்படி இருக்கு, நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னா, நம்ம இந்த இடத்துல இருக்கோம். அதாவது பூமி இங்க இருக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, பூமியிலிருந்து பார்க்கும் பொழுது கோள்கள் இங்க சுத்தி வர்ற மாதிரி தெரியுது. இப்படி சுத்தி வர்ற மாதிரி தெரியுது. அப்ப இந்த வட்டப்பாதையில கோள்கள் எந்தெந்த புள்ளியில நிக்குது அப்படின்னு தெரியறதுக்கு, இப்ப வட்டம்னா இங்க ஆரம்பிக்கலாம், இங்கே ஆரம்பிக்கலாம். ஆரம்பம் எங்க இருக்குன்னு தெரியாது. அதற்காக இவங்களே ஒரு பொது முடிவுக்கு இந்த புள்ளியை, இதான் மேஷம் 0 புள்ளி, 0 டிகிரி அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. இந்த புள்ளியே 0 டிகிரி அப்படின்னும், அங்க இருந்து 30 டிகிரி
தாண்டி வந்தோம்னா இந்த புள்ளி, இப்ப இதுவரையிலும் உள்ள பகுதியை மேஷம் அப்படின்னு எடுக்கிறாங்க. அடுத்து இங்க இது 30 டிகிரினா அடுத்து 60 டிகிரி, அங்க இருந்து 30 டிகிரி தள்ளி இருக்கிற பகுதி, இந்த பகுதியை ரிஷபம் அப்படின்னு சொல்லி எடுக்கிறாங்க. இப்படியே பெயர் வச்சுக்கிட்டு வந்திருக்காங்க. ஒரு 30 பாகையையும், ஒவ்வொரு 30 பாகை. இப்ப இது ராசி கட்டம், ஜாதகத்துல பார்த்திருந்தீங்கன்னா ராசி கட்டம்னு ஒண்ணு இருக்கும். இந்த ராசி கட்டம் இதுல இந்த பகுதி மேஷம், முதல் கட்டம் மேஷம், அடுத்து ரிஷபம், அடுத்தது மிதுனம், அதுக்கு அடுத்தது கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம். இப்படி பேர் வச்சிருக்கிறாங்க. எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா 0 டிகிரி முதல் 30 டிகிரி வரை உள்ள பகுதி மேஷம், 30 டிகிரியில இருந்து 60 டிகிரி வரையிலும் உள்ள பகுதி ரிஷபம். மிதுனம் என்பது 60 முதல் 90 பாகை வரையிலும் உள்ள பகுதி, 90 பாகை முதல் 120 பாகை வரை உள்ள பகுதி கடகம். வானமண்டலத்துல அந்த பாகையில இருந்து இந்த பாகை வரையிலும் உள்ள ஒரு கோணம் பகுதி, அததான் அந்த இப்போ ஒரு அப்பளம் இருக்கு அல்லது வட்டமா ஒரு பேப்பர் இருக்கு, துண்டு துண்டா அப்படி வெட்டினோம்னா 12 துண்டா வெட்டணும்னு வச்சுங்க, சம பிரிவுகளாக. அந்த ஒவ்வொரு பிரிவுக்கும் பேர் வச்சிருக்காங்க. அது மாதிரி சிம்மம் என்பது 120 பாகையிலிருந்து 150 பாகை வரையிலும் உள்ளது பகுதி, உள்ள பகுதி, வானமண்டலத்தின் பகுதி சிம்மம்னு சொல்றோம். அதே மாதிரி 150 பாகை முதல் 180 பாகை வரையிலும் உள்ள வானமண்டலத்தின் பகுதியை கன்னி அப்படின்னு சொல்லியும், 180ல இருந்து 210 வரையிலும் உள்ள பகுதியை துலாம் அப்படின்னும், அடுத்து 210ல இருந்து 240 பாகை வரையிலும் உள்ள பகுதியை விருச்சிகம் அப்படின்னும் பேர் வச்சிருக்காங்க. தனுசுங்கிறது 240 பாகையில இருந்து 270 பாகை வரையில் உள்ளது தனுசு. மகர ராசின்றது 270 பாகையில இருந்து 300 பாகை வரையிலும் இருக்கிற வானமண்டலம். 300 பாகையில இருந்து 330 பாகை வரையிலும் உள்ள பகுதியை கும்பம் அல்லது கும்ப ராசி அப்படின்னும், 330ல இருந்து 360ன்னு சொல்லலாம், அல்லது சுத்தி வந்துச்சுன்னா அது 0 தான் இல்லையா, அது வரையில உள்ள பகுதியை மீனம் அல்லது மீன ராசி அப்படின்னு பிரிக்கிறாங்க. அப்போ வானமண்டலம் பார்க்கிறதுக்கு வட்டமா தான் தெரியுது. அந்த வட்டத்தை அப்படியே சைக்கிள்ல ஸ்போக்ஸ் இருக்கு இல்லையா, அது மாதிரி பிரிக்கிறாங்க. அப்படி பிரிக்கும் போது ஒவ்வொரு 30 பாகையும் ஒரு ராசின்னு சொல்றாங்க. ஒவ்வொரு ராசிக்கும் பெயர் கொடுத்திருக்காங்க. இந்த பெயர் காரணம் சொல்லியிருக்கோம், அது புரியலைன்னா விட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு போக போக புரியும். பெயர் காரணம் எப்படி எடுத்திருக்காங்க அல்லது கொடுத்திருக்காங்க அப்படின்னா, இங்க இருக்கிற நட்சத்திர மண்டலத்தை பார்க்கும்போது அது ஆடு மாதிரி தெரியுது, அதனால மேஷம்னு வச்சிருக்காங்கன்னு சில பேர் சொல்லுவாங்க. அப்படி இல்லை. இந்த பகுதியில 0 முதல் 30 வரையிலும் அந்த உள்ள பாகையில லக்னம் அமையும் பொழுது பிறந்த குழந்தைகளின் குணம் அப்படி இருக்கிறது.
ஆடு போல. ஆடு போலன்னா முட்டாள் அப்படிங்கிறது இல்லை, என்னன்னா அவசர புத்தி, முட்டாள்தனமா முடிவெடுக்கிறதுன்னு கூட சொல்லலாம். அந்த வார்த்தையை பயன்படுத்தினா நமக்கு சங்கடமா இருக்கும். என்னன்னா அவசரமா முடிவெடுத்தாலே அப்படிதானே சொல்லுவோம். என்ன முட்டாளா நீ, யோசிக்காம முடிவெடுத்திருக்கிறியே, ஒருத்தன் பணம் கேட்டா உடனே நீ கொடுத்துருவியா அப்படின்னு சொல்றோம் இல்லையா சில சமயத்துல. அந்த மாதிரி இந்த பொருளை இவ்வளவு விலை சொன்னா வாங்கிடலாமா அப்படின்லாம் சொல்றோம் இல்லையா. சிலர் என்ன செய்வாங்கன்னா விலையை யோசிச்சு கேட்பாங்க, வாங்கலாமான்னு யோசிப்பாங்க, அந்த மாதிரி எல்லாம் இருப்பாங்க. ஆனா ஒரு சிலர் வந்து என்ன செய்வாங்க, சொன்ன உடனே வாங்கிடுவாங்க, அவசரப்பட்டு வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஐயோ எவ்வளவு விலை கொடுத்துட்டேன்னு புலம்புவாங்க. அந்த மாதிரி குணங்கள் இருக்கும். அது ஆடு அப்படிதானே பண்ணும், சண்டை போட்டுக்கும், முட்டிக்கும், தலையில இருந்து ரத்தம் வரும். ஆடு 2 கெடா முட்டிக்குச்சுன்னா என்ன பண்ணும்னு பாத்தீங்கன்னா தெரியும். ரத்தம் வந்தா கூட விடாது, அது முட்டிக்கிட்டே இருக்கும். அப்போ அந்த மாதிரி சண்டை போடுற குணமெல்லாம் இவங்களுக்கு இருக்கும். மேஷ ராசி அல்லது மேஷ லக்னக்காரர்களுக்கு எப்படி குணம் இருக்கும்? சண்டை வந்துருச்சு, ஆகா இழப்பு வந்து நமக்கும் தான் இருக்கும், அதனால இதுல ஈகோ பார்க்க வேண்டாம் அப்படின்னு விட்டு கொடுத்துட்டு போறவங்க தனுசு மீனமா இருக்கும். ஆனா இவங்க என்ன பண்ணுவாங்க, எனக்கு 2 கண்ணுமே போனாலும், இந்த பழமொழியை நிறைய பேர் கொஞ்சம் மாத்தி சொல்லுவாங்க, கவனிச்சுக்குங்க. எனக்கு 2 கண்ணுமே போனாலும் பரவாயில்ல, எதிரிக்கு 1 கண்ணாவது போகணும். ஆனா எப்படி சொல்லுவாங்கன்னா, எனக்கு 1 கண்ணு போனாலும் பரவாயில்ல, எதிரிக்கு 2 கண்ணு போகணும் அப்படிம்பாங்க. அது பெரிய விஷயம் இல்ல. நமக்கு 1 கண்ணு தான் போகுது, அவங்களுக்கு 2 கண்ணு போகுதுங்கிறது அது லாபம் மாதிரி தான். ஆனா இவங்க எடுக்கிற முடிவு எப்படி இருக்கும்னா, எனக்கு 2 கண்ணுமே போயிட்டாலும் பரவாயில்ல, எதிரிக்கு 1 கண்ணாவது போகணும், கொஞ்சம் டேமேஜ் ஆவது உண்டாக்கணும். அந்த மாதிரி முடிவெடுக்கக்கூடிய குணம் இவர்களிடம் இருக்கும். அப்படிங்கிறதுக்காக தான் அதை எப்படி சொல்லி அந்த இப்போ வந்து அச்சு ஊடகங்கள் வந்துருச்சு. அந்த காலத்துல ஓலையும் வருவதற்கு முன்னாடி, ஓலைகளில் எழுதுகின்ற பழக்கமும் வருவதற்கு முன்னாடி ரிஷிமார்கள் தங்களுடைய சீடர்களுக்கு வாய் வழியாக சொன்னாங்க. பொதுவாக ஒரு விஷயத்த மறக்காம இருக்கணும்னா நம்ம பாட்டு வடிவத்துல இருந்தா மறக்க மாட்டோம், செய்யுள் வடிவம்னு சொல்லுவோம். அப்போ பாடல்களாக சொல்லும் போது அது தலைமுறை தலைமுறையா வர்றப்போ என்ன ஆகும், ஏதாவது ஒரு பொருள் கரிகரியா வாந்தி எடுத்தாங்கிறது காக்கா காக்காயா வாந்தி எடுத்தான்னு மாறுதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, 4 பேர்கிட்ட சொல்லி கடைசியா போய் சேரும் பொழுது. அந்த மாதிரி அது பிறழ்ச்சி அடைஞ்சு வந்து சேர்ந்திருக்கலாம். அதனாலதான் சில நேரங்களில் நமக்கு அந்த விதிகள் பொருந்தாமல் போகிறது அப்படின்றது நம்மளுடைய புரிதல், நம்ம படிச்ச புத்தகத்தினுடைய புரிதல், இதெல்லாம் மாறும். நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்படி மாறி போயிடும், மாணவர்கள் புரிந்து கொள்ள மாட்டார்கள் அப்படிங்கிறதுக்காக என்ன சொல்லியிருக்காங்க, இத மேஷம்னு பேர் வச்சு, மேஷம்னா ஆடுன்னு அர்த்தம், அது மறை ஆடு, வெள்ளாடு இல்ல, செம்மறியாடு இல்ல, மறையாடுன்னா அந்த மலையில மேய்ஞ்சுக்கிட்டு இருக்கும், அதுதான் இந்த மாதிரி குணம். ஏன்னா ஒவ்வொரு ஆட்டுக்கு கூட ஒவ்வொரு ஆட்டுக்கு ஒரு மாதிரி குணம் இருக்கும். அதுல மறை ஆடு அப்படின்னு சொல்லக்கூடிய மலையாடு, அந்த மாதிரி அதுக்கு பேர் வச்சிருக்காங்க. அடுத்து ரிஷபம். இத நீங்க முக்கியமா ஒண்ணு சொல்றேன், மனதார நீங்கள் ஏற்றுக்கொண்டால்தான் உங்களுக்கு வந்து அந்த நம்பிக்கை வந்தாதான் விதிகள் மனசுல பதியும். அதுக்குதான் சொல்லுவேன் நானு, வேற எங்கேயுமே படிக்கல சார், இப்பதான் முதல்ல அப்படின்னு சொல்றவங்களுக்கு நல்லது. ஏன்னா முதல்ல நான் சொல்றேன் அப்படின்னா இதை அப்படியே மனசுல வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு சரியா வரும். வேற பக்கம் படிச்சுட்டு வந்துருந்தீங்கன்னா அவங்க சில விஷயம் சொல்லியிருப்பாங்க, இப்ப நான் சில விஷயம் சொல்லுவேன், கண்டிப்பா ஒற்றுமை இருக்காது, சில வேறுபாடுகள் இருக்கலாம். அப்ப உங்களுக்குள்ள ஒரு கன்ஃபியூஷன் வரும். அதனால வேற எங்கேயும் படிக்காம வந்திருக்கேன் அப்படின்னா சந்தோஷப்படுங்க. எதுக்கு சொல்றேன்னா, நான் இந்த வரையிலும் படிக்கவே இல்லை, எனக்கு புரியுமா அப்படின்னா உங்களுக்கு தான் நல்லா புரியும். ரொம்ப படிச்சவங்களுக்கு இப்ப என்ன ஆகும்னா, 3 இடத்துல படிச்சுட்டு வந்திருக்காங்கன்னா அந்த 3 இடத்துல படிச்சதுனாலதான் அவங்களுக்கு குழப்பமே. மீண்டும் இங்கேயும் படிக்கிறப்போ என்ன ஆகும், இதை நம்புறதா அதை நம்புறதான்னு சந்தேகம் வந்துடும். ஏதாவது ஒருவர் சொல்வதை முழுவதும் ஃபாலோ பண்றப்போ உங்களுக்கு விடை கிடைக்கும். ஒன்னொன்னு ஒரு வழி, அவ்வளவுதான். நான் அழைத்து செல்லக்கூடியது ஒரு வழி, மற்ற குருமார்கள் அழைத்து செல்லக்கூடியது ஒரு வழியா இருக்கும், முடிவு ஒன்னாதான் இருக்கும். சரி.
இப்போ ராசிகளினுடைய குணங்கள் அடுத்து சொல்ல போறேன். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தால் கேட்கலாம். ஏதாவது கேள்வி இருந்தா கேட்கலாம். யாருக்காவது கேள்வி இருக்கா? சரி. அப்போ மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம் இப்படின்னு 12 ராசிகள். புதுசா படிக்கிறவங்க இந்த 12 ராசிகளை மனப்பாடம் பண்ணிடுங்க. இதுக்குள்ள என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இப்ப நம்ம என்ன சொன்னோம், ஒரு ராசி என்பது சூரியன் ஒரு மாதத்தில் கடக்கின்ற கோணம். இத தொலைவுன்னு கூட சொல்லக்கூடாது. ஏன்னா இப்படிதான் சூரியன் போறார் அல்லது கோள்கள் போகுது. இதை தொலைவுன்னு சொல்றதை விட இந்த கோணத்தை தான் குறிக்கிறோம். இந்த புள்ளியிலிருந்து இந்த புள்ளி வரையிலும் உள்ள இந்த கோணம் 30 டிகிரி. இப்போ சித்திரை மாதம் என்பது சூரியன் இந்த 0 டிகிரிக்கு என்னைக்கு வராரோ அதான் சித்திரை மாதம். அங்க இருந்து இங்க வந்தாருன்னா இது ஃபுல்லா சித்திரை மாதம். இந்த புள்ளிய 30 டிகிரியை தொட்டுட்டாருன்னா இப்ப வைகாசி மாதம். அப்போ ஒரு ஜாதகத்தை எடுத்து நீங்க சூரியன் எங்க இருக்காருன்னு பார்த்தாலே எந்த மாசத்துல பிறந்தார்னு சொல்லிடலாம். அந்த ஜாதகர் எந்த மாதத்தில் பிறந்தார். உதாரணத்திற்கு சூரியன் கடகத்துல இருந்தாருன்னா அந்த குழந்தை ஆடி மாதம் பிறந்த குழந்தை. இப்ப சூரியன் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா தனுசுல இருக்கு. அப்ப தனுசுல இருக்குன்னா என்ன மாதம்? அடுத்து தை மாதத்துல பிறந்தா மகரத்துல இருக்கும். அப்போ சூரியன் ஒரு மாதத்தில் நகர்கின்ற கோண அளவை ஒரு ராசி அப்படின்னு வச்சாங்க. இப்ப சூரியன் மேஷத்துல இருக்கு சார் அப்படின்னா இதுக்கு என்ன பலன்னா பலன் சொல்லலாம். ஒருத்தருக்கு சூரியன் ஒரு 5 டிகிரியில இருக்காரு, இன்னொருத்தருக்கு 10 டிகிரியில இருக்காரு, இன்னொருத்தருக்கு 15ல இருக்காரு, இன்னொருத்தருக்கு 29 டிகிரியில இருக்காரு. இப்ப எல்லாருக்கும் ஒரே பலனா? எல்லாருக்குமே சூரியன் மேஷத்துல தான் இருக்காரு. அப்ப இங்க எல்லாருக்கும் ஒரே பலன் இருக்குமானா கண்டிப்பாக வேறுபடும். அப்ப மேஷத்துல இருக்காருன்னு சொல்றதுக்கு பதிலா அப்ப இதையும் பிரிக்க முடியுமா அப்படின்னு யோசிச்சப்பதான் நம்ம முன்னோர்கள் என்ன செஞ்சிருக்காங்க. அப்ப எப்படி சொல்லலாம்? சூரியனுடைய நகர்வை வைத்து ராசியை பிரித்தார்கள். அப்ப இதுக்குள்ள பிரிக்கலாம்னா என்ன செய்யலாம்ங்கிறப்போ சந்திரன் ஒரு நாளில் நகரும் தொலைவு அல்லது கோணம். சந்திரன் ஒரு நாளில் நகரும் கோணத்தை நட்சத்திரம்னு சொன்னாங்க. ஆனா நம்ம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம், நட்சத்திரம்னா அங்க பின்னாடி தெரியக்கூடிய ஒளி வீசும் நட்சத்திரங்கள் அப்படின்னு நினைக்கிறோம். இத சொன்னாலே கூட பின்ன வேற என்ன அப்படின்னு சண்டைக்கு வருவாங்க. ஆனா உண்மை என்னன்னா இது எப்படி 30 டிகிரிய ஒரு ராசின்னு சொல்றோமோ அது மாதிரி 13 டிகிரி 20 கலை அந்த கோணத்தை தான் நட்சத்திரம்னு சொல்றோம். ஆனா நமக்கு அப்படியே மண்டையில என்ன ஏத்திட்டாங்க, பின்னாடி தெரிகிற ஒளி வீசும் நட்சத்திரங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த நட்சத்திரம் என்பது ஸ்டார், இந்த நட்சத்திரம் என்பது மேன்சன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டார்னு சொல்லக்கூடாது. ஆனா நம்ம பல பேர் அந்த ஸ்டார்னு தான் சொல்றோம். இங்கே ஜோதிடத்தில் சொல்லக்கூடிய நட்சத்திரம் என்பது எது? 13 டிகிரி 20 கலை. 13 டிகிரி 20 மினிட் உள்ள கோணத்தை நட்சத்திரம்னு சொல்றாங்க. ஏன்னா ஒரு நாளில் சந்திரன் இவ்வளவு தூரம் வந்திருக்கும், அடுத்த நாள்ல சந்திரன் இன்னொரு 13 டிகிரி 20 கலை வந்திருக்கும். அப்ப 26 டிகிரி 40 கலை வந்திருக்கும் 2 நாள்ல. மிச்சத்தை ஒரு 1/4 நாள்ல கடக்கும். அப்ப ஒரு ராசியை கடப்பதற்கு சந்திரனுக்கு 2.25 நாள் ஆகும். அப்ப இந்த அளவை வச்சுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு சந்திரன் ஒரு நாளில் கடக்கும் கோணத்தை நட்சத்திரம்னு சொல்றாங்க. இப்ப சொல்லுங்க, நட்சத்திரம் என்பது கோணமா அல்லது பின்னாடி தெரிகின்ற ஒளி வீசும் பொருளா அப்படின்னு நீங்களே புரிஞ்சுக்குங்க. நட்சத்திரம் என்பது கோணம் தான். சந்திரன் ஒரு நாளில் நகரும் கோணம் நட்சத்திரம். அப்ப இன்னும் துல்லியமா சொல்லணுமே, இப்ப 13 டிகிரியில எங்க இருந்தாலும் என்ன சொல்ல போறோம்,
இந்த நட்சத்திரத்துக்கு, அதாவது இந்த பகுதிக்கு ஒரு பேர் வச்சிருக்காங்க, அஸ்வினி அப்படின்னு வைக்கிறாங்க. அப்ப அஸ்வினியில ஒரு கிரகம் நிக்குதுன்னு சொன்னா 0 டிகிரியில இருந்து 13 டிகிரி 20 மினிட் வரையில எங்க இருந்தாலும் அஸ்வினியில தான். இன்னும் கொஞ்சம் துல்லியமா சொல்லணும் சார், அப்ப இந்த நட்சத்திரத்தையும் பிரிக்கலாமே அப்படின்றப்போ என்ன பண்ணாங்க, 4 பாதங்களாக பிரிச்சாங்க. ஒரு நட்சத்திரத்தை 4 பாதங்களாக பிரிச்சாங்க. அதாவது 4 பிரிவுகளாக பிரிக்கிறாங்க. ஒரு நட்சத்திரத்தை சரி 4ஆ பிரிப்போம் அப்படின்னு பிரிக்கிறாங்க. ஏன் ஒரு நட்சத்திரத்தை 4ஆ பிரிக்கணும்? 5ஆ பிரிக்க கூடாதா? 6ஆ பிரிக்க கூடாதா? 7ஆ பிரிக்க கூடாதா? அப்படின்னு பாக்குறப்போ, இப்போ கேபி முறையில ஒரு நட்சத்திரத்தை 9 பிரிவுகளாக பிரிக்கிறாங்க. 9 பிரிவுகளாக. அதுக்கு ஒரு காரணம் என்னன்னா, ஒவ்வொரு பிரிவுக்கும் ஒரு கிரகத்துக்கு பொறுப்பு கொடுக்குறாங்க. மொத்தம் 9 கிரகம் இருக்கு. அதனால நட்சத்திரத்தை 9ஆக பிரிச்சு ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு பிரிவை பொறுப்பாக்குறாங்க. ஒரே இப்போ அஸ்வினினா கேது, அதை திரும்ப 9ஆ வெட்டி முதல் பகுதியை கேதுக்கு கொடுத்துட்டு 2வது பகுதியை சுக்கிரனுக்கு கொடுக்குறாங்க, 3வது பகுதியை சூரியனுக்கு கொடுக்குறாங்க, அப்படி வரிசையா கொடுக்குறாங்க. அப்ப எப்படி சொல்லலாம்? மேஷத்துல இந்த ராசி ஃபுல்லா மேஷம், அதுல 13 டிகிரி 20 மினிட் வரையிலும் உள்ள பகுதி அஸ்வினி. அதை 9ஆ பிரிச்சீங்கன்னா அஸ்வினியில் அஸ்வினி, அந்த 2வது பகுதி அஸ்வினியில் சுக்கிரன், 3வது பகுதி அஸ்வினியில் சூரியன். அஸ்வினியில் சூரியன்னா அஸ்வினிக்கு அதிபதி கேது அப்படின்றாங்க. அப்ப எப்படி வரும்? கேதுவில் கேதுன்னு வரும் முதல் பகுதி. இந்த நட்சத்திரத்தை 9ஆ பிரிச்சீங்கன்னா கேதுவில் கேது. 2வது பகுதி கேதுவில் சுக்கிரன், 3வது பகுதி கேதுவில் சூரியன். இப்படி வரும் கேபியில. அதுதான் இப்ப ஸ்டார் லார்டுன்னு கேதுவை சொல்லுவாங்க, நட்சத்திர அதிபதினு சொல்லி கேதுவை சொல்லுவாங்க. அதுக்குள்ள போறப்ப சப்லார்டு அப்படின்னு சொல்லுவாங்க. சப்லார்டுங்கிறது இங்க என்ன வந்துரும், முதல் பகுதியா இருந்தா கேதுவில் கேது, சப்லார்டு கேதுவா வருவாரு. 2வது பகுதியா இருந்தா சப்லார்டு சுக்கிரன்னு வருவார். அவ்வளவுதான். ஓரளவுக்கு கேபின்னா என்னன்னு உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிடும். அதுல இருந்து பலன் எடுக்கலாம். இப்ப மேஷ ராசினா அதிபதி செவ்வாயின்னு வச்சு எடுக்கிறதுக்கு பதிலா உங்களுக்கு அவங்க எப்படி பிரிச்சு கொண்டு போவாங்க, ஸ்டார் லார்டை வச்சு நம்ம பலன் எடுக்கலாம்னு சொல்லிட்டு கேதுன்னு எடுத்துக்குவாங்க. உங்க லக்னநாதன் யாருன்னா செவ்வாயை சொல்ல மாட்டாங்க, கேதுவை சொல்லுவாங்க. சப்லாடை எடுத்து பலன் சொல்லலாம் அப்படின்னு போனீங்கன்னா சுக்கிரனோ சூரியனையோ சொல்லுவாங்க. மேஷத்துலதான் இருக்கும். நம்ம பராசர முறையில என்ன சொல்லுவோம், செவ்வாயின்னு சொல்லுவோம். ஆனா கேபியில சொல்லும் போது அவங்க எந்த லார்டை எடுத்து பலன் சொல்ல முயற்சி பண்றாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி சொல்லுவாங்க. ரைட். இப்ப என்ன சொன்னோம், சூரியன் ஒரு மாதத்தில் கடக்கும் கோணத்தை ராசின்னு வச்சோம். அதுக்குள்ள இன்னும் கொஞ்சம் துல்லியமா அளவு தெரியணுங்கிறதுக்காக நட்சத்திரம்னு ஒரு பகுதியை வச்சாங்க. இந்த பகுதி என்பது சந்திரன் ஒரு நாளில் கடக்கும் கோணம். எல்லாரும் தொலைவுன்னு சொல்லுவாங்க. அது இப்ப நான் சயின்ஸ் ஒரு இயற்பியல் ஆசிரியருங்கிறதுனால கோணம் என்பதை கரெக்டா கோணம்னே சொல்றேன். மற்றவர்கள் அவங்க புரிஞ்சுக்கிட்ட விதத்துல சொல்றாங்க. அதனால தொலைவுங்கிறத நான் தப்புன்னு சொல்லல. ஆனா அறிவியல் முறைப்படி தொலைவுங்கிறது தவறுதான். கோணம் வேற, தொலைவு வேற. சரி, கோணம். வாழ்க வளமுடன். அப்போ ஒரு ராசியை நட்சத்திரங்களாக பிரிக்கிறாங்க. அதை எப்படி வேணாலும் பிரிக்கலாம். அந்த நட்சத்திரத்தை மீண்டும் எப்படி வேணாலும் பிரிக்கலாம்னு சொன்னேன். உதாரணத்துக்கு கேபியில 9ஆக பிரிக்கிறாங்க. 9ஆ பிரிக்கிறதுக்கு காரணம் நமக்கு நவகோள்கள், நவ நாயகர்கள் இருக்காங்க. அதனால 9ஆ பிரிக்கலாம்னு பிரிச்சாங்க. இப்ப நம்ம நினைச்சா அதை எப்படி கூட பிரிக்கலாம். 12 பாவகங்கள் இருக்கு, 12 ராசிகள் இருக்கு. அதனால 12ஆ கூட பிரிக்கலாம். 12ஆ பிரிச்சா எப்படி சார் சொல்லுவீங்க? இப்போ 9ஆ பிரிச்சா ஒவ்வொரு கிரகத்துக்கும் சொல்லுவீங்க. 12ஆ பிரிச்சா என்ன சார் சொல்லுவீங்கன்னா, முதல் பகுதியை லக்னம்னு சொல்லலாம், 2வது பகுதியை
இரண்டாம் பாவம்னு சொல்லலாம், மூன்றாவது பகுதியை மூன்றாம் பாவகம்னு சொல்லலாம். இப்ப பாவக பலன் எடுக்கலாம், இங்க கிரக பலன் எடுப்பாங்க. அப்படி 12ஆ பிரிச்சீங்கன்னா பாவக பலன். இத யாரும் இதுவரையில இந்த முயற்சி செய்யல. ஆனா லாஜிக்கலா பார்த்தா இப்படியும் செய்யலாம். இப்ப நான் ஒரு இது பண்ணிட்டு இதுக்கு தியரி போட்டுட்டு கரூர் பழனிசாமி சிஸ்டம்னு போடலாம், கேபிஎஸ்ன்ட்டு. நமக்கு அது லாஜிக் உங்களுக்கு புரிய வைக்கணுங்கிறது தான் என்னுடைய நோக்கம். சரியா? அப்ப இவங்க ஏன் 4ஆ பிரிச்சாங்க? 4ஆ பிரிச்சிருக்காங்கன்னு மட்டும் நான் சொல்லியிருக்கலாம். ஏன் 4ஆ பிரிச்சாங்கன்னா, இந்த ராசியை எடுத்துக்கிட்டீங்கன்னா இவங்க என்ன பண்றாங்கன்னா, நெருப்பு ராசி, நில ராசி, நீர் ராசி, காற்று ராசி, நீர் ராசின்னு பிரிக்கிறாங்க. மீண்டும் இது நெருப்பு, நிலம், காற்று, நீர், நெருப்பு, நிலம், காற்று, நீர்னு வந்து. அப்ப பஞ்சபூதங்களில் ஆகாயம் எல்லா இடத்திலையும் இருக்கும், அதாவது எல்லா ராசிக்குள்ளேயும் இருக்குன்னு பொருள். எப்படி சொல்லுவாங்கன்னா எல்லாரும், இந்த ஆகாயம் வந்து நடுவுல இருக்கும்பாங்க. நடுவுல எல்லாம் ஒண்ணும் இல்ல. இப்ப மேஷம் என்பது இங்க இருந்து இங்க வரலே மேஷம். ரிஷபம் என்பது மையப்புள்ளியிலிருந்து எடுத்தீங்கன்னா இப்படி வர்றது ரிஷபம். அதனால இந்த பகுதியும் சேர்ந்ததுதான் இந்த ராசி. ஆனா அவங்களுக்கு அறிவியல் முறைப்படி புரிதல் வராததுனால என்ன செய்யறாங்க, இங்க இருக்கிறது என்னது, வெற்றிடம் அல்லது ஆகாய தத்துவம் அப்படின்னு. இங்க என்ன இருக்கு, இதுக்கு பொருளே கிடையாது, மைய பகுதிக்கு ஒரு பொருளே கிடையாது தனியா. அப்ப இது ஆகாய தத்துவம்னு சொல்ல முடியாது. ஆகாய தத்துவம் எல்லா இடத்துலயும் இருக்கு. ஏன்னா ஆகாயம், தண்ணிக்குள்ளேயும் ஆகாயம் இருக்கு, வெற்றிடம் இருக்கு, காற்றுக்குள்ளேயும் வெற்றிடம் இருக்கு. ஆகாயம் என்பது வெற்றிடம் அல்லது ஈத்தர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது கல்லுக்குள்ள, மண்ணுக்குள்ள, எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கும். அதனால பஞ்சபூதங்களில் 4 பூதங்களை மட்டும் கொடுத்தாங்க. அப்ப ஏன் நட்சத்திர பகுதிகளுக்கு அதை கொடுக்கக்கூடாதுதான் காரணம். புரிஞ்சதுனாதான் நமக்கு பின்னாடி விதிகள் சொந்தமா விதியை சொல்லலாம், எங்கேயும் யார்ட்டையும் கேட்டு அல்லது மனப்பாடம் பண்ணி சொல்ல வேண்டியதில்லை. அப்போ ஒரு நட்சத்திரத்தை 4ஆக பிரித்தார்கள். அதுக்கு என்ன பேர் கொடுக்கலாம், பிரிவுன்னு சொல்றதுக்கு பதிலா பாதம் அப்படின்னாங்க. பாதம்னா கால் அப்படின்ட்டு நம்ம அப்படியே இந்த கால்ல நிக்குது அந்த கால்ல நிக்குதுன்னு கொண்டு வந்துட்டோம். பிரிவுன்னு தான் பொருள் அதுக்கு. முதல் பிரிவு, ஒரு நட்சத்திரத்துல முதல் பிரிவு, 2வது பிரிவு, 3வது பிரிவு, 4வது டிவிஷன். இப்ப முதல் டிவிஷனை முதல் பாகம்னு கூட சொல்லியிருக்கலாம், ஆனா பாதம் அப்படின்னு வச்சுட்டாங்க. அப்போ ஒவ்வொரு நட்சத்திரத்தையும் பாதம் 1, பாதம் 2, இப்ப மேஷம் 1ஆம் பாதம், மேஷம் 2ஆம் பாதம், மேஷம் 3ஆம் பாதம் அப்படின்னு பிரிச்சு கொண்டு வராங்க. இப்போ மேஷ ராசி அப்படின்னு எடுத்தீங்கன்னா, மேஷம் அப்படின்னு எடுத்தீங்கன்னா இது எத்தனை பாகை வரும், 30 பாகை சீரோ கலை. இதுல ஒரு நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, ஒரு நட்சத்திரம், இந்த நட்சத்திரம் என்பது ஸ்டார் அல்ல, ஆக்சுவலா மேன்ஷன் ஆங்கிலத்துல சொல்லுவாங்க, இது பகுதி. அப்ப இது எவ்வளவு வரும், 30 வந்து 2.25, ஏன்னா 2.25 நாள்ல நகரும். அப்ப ஒரு நாளைக்கு நகர்ந்த தொலைவுன்னு பார்த்தா 30 டிகிரி 20 கலைன்னு வரும். வகுத்து பாத்தீங்கன்னா தெரியும், 30 டிகிரி 20 கலைன்னு வரும் ஒரு நட்சத்திரம். இந்த 30 டிகிரி 20 கலைய 4ஆ பிரிச்சீங்கன்னா ஒரு பாதம்னு வரும். அப்ப ஒரு பாதம் என்பது 30 டிகிரி 20 கலையை 4ஆல வகுத்தீங்கன்னா எவ்வளவு வரும்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு ஏன் புள்ளி வைக்காம இருக்கணும்னா, புள்ளியில சொல்லக்கூடாது, 30.20 அப்படின்னு சொல்லக்கூடாது. நல்லா கவனிச்சீங்கன்னா இது தசமம்னு அர்த்தம். அப்போ 6க்கு அப்புறம் 7 கூட வர முடியும். எவ்வளவு வரல வரலாம், 99 வரையில வர முடியும். 8, 9ன்னு வந்துகிட்டே இருக்கும். ஆனா டிகிரியில இப்ப மணிக்கணக்கு எப்படி சொல்லுவோம், 1 மணி நேரம், அதுக்கப்புறம் ஒரு 59 நிமிஷம் ஆயிடுச்சுனாவே 60வது நிமிடத்தை நம்ம என்னன்னு சொல்லிடுவோம், அடுத்த மணியில சேர்ந்துரும். அதே தான் இதுவும். அப்போ
13.20 சொன்னோம்னா டெசிமல் ஆயிடும். அப்ப எப்படி சொல்லணும்? இத 13:20 சொல்லுங்க, அல்லது 13 டிகிரி 20 மினிட்னு சொல்லுங்க. 13.20 சொல்லுவாங்க. ஆனா புள்ளின்னு சொன்னா கால்குலேட்டர்ல புள்ளியா எடுக்கும்போது என்ன வரும்னா 13.33 எடுத்துக்கும். 13.33 போட்டாதான் 13 டிகிரி 20 கலைன்னு அர்த்தம் டெசிமல்ல போட்டா. இப்போ 13 டிகிரி 20 கலை. புரியலாம் விட்டுருங்க. இதெல்லாம் வச்சுட்டு நம்ம ஒண்ணும் செய்ய போறது இல்லை. இருந்தாலும் கொஞ்சம் அடிப்படை கொடுக்கணும் அப்படின்னு தான். ஏன்னா சில பேர் ஐயோ புரியலையே நம்ம எப்படி படிக்கிறதுன்னா விட்டுருங்க. இதெல்லாம் வந்து இந்த மேஷம் ரிஷபம் மிதுனம் இந்த இது மட்டும் மீனம் வரையில் உள்ள பேர் மட்டும் மனப்பாடம் பண்ணிக்கங்க. இந்த டிகிரி கூட தெரியலனா புரியலைன்னா ஒன்றும் பிரச்சனையே இல்லை. நட்சத்திரம் இதெல்லாம் எங்க பயன்படும்னா சில சாப்ட்வேர்ல டிகிரியில மட்டும் கொடுத்துருப்பாங்க. டிகிரி தெரிஞ்சதுன்னா இந்த டிகிரினா எந்த நட்சத்திர பாதத்துல இருக்கு அப்படின்னு சொல்லிட முடியும். அதுக்கு தான் இது பயன்படும். இல்லைன்னா சாப்ட்வேர்லயே அவங்க நட்சத்திர பாதமும் கொடுத்துட போறாங்க. சரி, 13 டிகிரி 20 மினிட்ட 4ஆல வகுத்தீங்கன்னா எவ்வளவு வரும்னா 3 டிகிரி 20 மினிட் வரும். ஏன்னா அது மணிக்கணக்கு மாதிரி இருக்கும், அதனால வகுத்தல் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். அது பிரச்சனை இல்லை. 3 டிகிரி 20 மினிட்டுங்கிறது ஒரு பாதம். சார் இதெல்லாம் எங்களுக்கு உண்மையிலேயே இந்த நம்பர் எல்லாம் பயன்படுமா சார்னா துல்லியமாக இதுதான் நான் சொல்லுவேன். வகுப்புகள்ல உயர்நிலை வகுப்புலயே சொல்லியிருக்கேன். நம்ம அடிப்படை வகுப்பை பாருங்க. உங்களுக்கு நீங்க 3 நிலை படிச்சுட்டு வர்றவங்க கூட இருப்பாங்க. ஆனா எல்லாத்துலயும் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களும் இங்க நம்ம அடிப்படை வகுப்புலயே வந்துடும். எப்படின்னா 2 கிரகங்கள், உதாரணத்துக்கு ராகுவோட ஒரு கிரகம் சேர்ந்திருக்கு அப்படின்னா ராகுவுக்கும் அந்த குறிப்பிட்ட கிரகத்துக்கும் இடையில எத்தனை பாகை வேறுபாடு இருக்குன்னு பார்த்தா 3 டிகிரி 20 கலைனா ஒரே பாதத்துல இருக்குன்னு பொருள். 13 டிகிரி 20 கலை தான் வித்தியாசம்னா அது வேற வேற நட்சத்திரமா கூட இருக்கலாம். ஆனா நம்ம என்ன எடுக்கணும்? நான் என்ன சொன்னேன்? நட்சத்திரம் என்பது ஒரு தொலைவு. அப்போ ஒரு நட்சத்திர தொலைவில் இருக்கிறது அப்படின்னு பொருள். ராகு கிட்ட இருந்து அந்த கிரகம் ஒரு நட்சத்திர தொலைவில் உள்ளது. குறுக்கிடத்துக்கு மன்னிக்கவும். வாழ்க வளமுடன். நீங்க வந்து கலை அப்படின்னு சொல்றீங்க இல்லைங்களா? அது 13 டிகிரி 20 கலை அப்படின்னு அர்த்தமா? 20 கலை அப்படின்றது அந்த நொடியை பொறுத்த, அந்த நாட்களை பொறுத்த இல்ல 13 டிகிரி 20 அந்த 20 கலைன்னு 30 4ஆல வகுத்தா 30 வந்து 2.25 வகுக்கும் போது 13:20 வரும். 13 டிகிரி 20 மினிட் வரும். மினிட்னு வச்சுக்கோங்களேன். கலைன்னு நான் தமிழ்ல சொல்றேன். இங்கிலீஷ்ல சொன்னா 13 டிகிரி 20 மினிட்ஸ். ஓகே, மினிட் தான். செகண்டுங்கிறது அதை திரும்ப 60ஆல வகுத்தாதான் செகண்ட் வரும். அந்த 20 60ஆல வகுக்கும்போது செகண்ட் வரும். இது 13 டிகிரி 20 மினிட். சோ இது நீங்க சொல்ல வர்றது மொத்தம் 360 டிகிரி உள்ள ஒரு பூலோகம். அதுல வந்து 30 டிகிரி ஈச் ராசி வந்து 30 டிகிரி ஆக்குபை பண்ணுது. அது வந்து நட்சத்திரமா வரும்போது 13 டிகிரியா நட்சத்திரத்துல வருது. ஈச் நட்சத்திரம் வந்து 13 20 அப்படின்ற நட்சத்திரமா வருது. அப்ப ஒரு ராசிக்கு 3 நட்சத்திரமா பிரிவுகோள் ஆகுது. அந்த 13 20ன்றது 4 பாதமா பிரியறதுனால 3 டிகிரி 20ஆ பிரியுது. அது பாதமா பிரியும் போது 3 நாட்கள் ஒரு நேரம் 2 மணி நேரம், ஒரு 6 மணி நேரம் அந்த கணக்கு எடுத்துக்கலாம். இல்ல நாள் கணக்கு இல்ல இது நாள் கணக்குல வராது. 2.25 நாள். 30 பாகைக்கு 2.25 நாள். ஓகே, இப்ப நீங்க ஒரு பாகம் வந்து 30 டிகிரின்னு சொல்லிட்டீங்க. ஒரு பாதம்ங்கிறது 3 டிகிரி 3. ஓகே, ஒரு பாகம்ன்றது ஒரு நாள் வந்து ஒரு நட்சத்திரம் தான். ஒரு நாள் ஒரு நட்சத்திரம் தான் ஒரு நாள். 13:20க்கு ஒரு நாள் 13 டிகிரி 20 மினிட்டை கடப்பதற்கு, சந்திரன் கடப்பதற்கு ஒரு நாள். அதாவது ஒரு நட்சத்திரம் பாத்தீங்கன்னா ஏறத்தாழ இன்னைக்கு ஆரம்பிக்கிற நேரத்துல இருந்து நாளைக்கு அதே நேரம் வரையில கொஞ்சம் வித்தியாசம் வரும். ஏறத்தாழ அதே அளவுல இருக்கு. 24 மணி நேரம் அல்லது 60 நாளிகைங்கிற அளவுல ஏறத்தாழ. அது நாளுக்கு நாள் மாறுபடும். ஏறத்தாழ ஒரு நாளுக்கு இருக்கும் 24
24 மணி நேரம்ன்றது 13 டிகிரியை குறியிடுறது ஆமா, அப்ராக்சிமேட்டா. 13 டிகிரி 20 மினிட் வந்து 24 மணி நேரம் கடப்பதற்கு. அதாவது சந்திரன் 13 டிகிரி 20 மினிட்டை கடப்பதற்கு 24 மணி நேரம் ஆகும். ஓகே, அப்போ ஒரு ராசின்றது 3 நாள், மொத்தம் 3 நாள் தான் வந்து ஒரு 2.25 ராசியோடைய 2.25 டேஸ், 2.5 டேஸ், 2.25 2.25 டேஸ். அதுதான் வந்து ஒரு ராசி. ஆமா, சந்திரன் 2.25 நாள்ல எவ்வளவு தொலைவு போகுமோ, எவ்வளவு கோணம் போகுமோ அது ஒரு ராசி அப்படின்னு எடுக்கலாம். சூரியனை வச்சு எடுக்கும் பொழுது, ஏன்னா இது சூரிய மாதத்தின் அடிப்படையில வருது ராசிங்கிறது. அப்படின்றப்போ அது சூரியன் ஒரு மாதத்தில் கடக்கும் கோணம். ராசி என்பது சூரியன் ஒரு மாதத்தில் கடக்கும் கோணம். தமிழ் மாதத்தை பொறுத்து. ஐயா, தமிழ் மாதத்தை பொறுத்து, தமிழ் மாதம் தான். இப்ப நீங்க இங்க பாத்தீங்கன்னா கரெக்டா வருட பிறப்பு என்பது சூரியன் மேசத்துல என்ட்ராகிற நாள். அத மேஷ மாதம்னு கூட சொல்லலாம். சித்திரை மாதம்னு சொல்றதுக்கு பதிலா இதை மேஷ மாதம் அப்படின்னு சொல்லலாம், ரிஷப மாதம், மிதுன மாதம் அப்படின்னும் சொல்லலாம். ஏன் சித்திரை மாதம் அப்படின்னு வந்துச்சுன்னா, நான் ரொம்ப சொன்னேன்னா அடிப்படையில வந்து குழம்புவாங்க. இதுக்கு சித்திரை மாதம்னு வந்ததுக்கு காரணம் இருக்கு. இந்த மாதத்துல சித்திரை நட்சத்திரத்தில் சந்திரன் வரும் பொழுது பௌர்ணமியாக இருக்கும். சித்திரை நட்சத்திரம் இங்க இருக்கும், கன்னியில 2 பாதமும் துலாம்ல 2 பாதமும் இருக்கும். இந்த சித்திரை நட்சத்திரத்தில் சந்திரன் வரும் பொழுது பௌர்ணமி வரும். அது வருஷம் மாறவே மாறாது. அதனாலதான் இந்த மாதம் சித்திரை மாதம். சூரியன் ஒரு ராசியை கடக்க 30 நாள், சராசரியாக 30 நாள். சந்திரன் ஒரு ராசியை கடக்க சராசரியாக 2.25 நாள். அப்ப நம்ம வந்து பலன் சொல்லும் போது ராசியை பேஸ் பண்ணி இந்த 30 நாள்ல பிறந்தவங்க இப்படி இருக்கக்கூடும், இவங்களுக்கான குணாதிசயங்கள் இதெல்லாம் இருக்கும் அப்படின்றத நம்ம முதல்ல ஒரு கணக்கா வச்சுப்போம். அப்புறம் நட்சத்திரம் வந்து சந்திரனை பேஸ் பண்ணி அந்த பர்டிகுலர் 2.5 டேஸ் அந்த கணக்கை வச்சு நம்ம நட்சத்திரத்தை சொல்ல ஆரம்பிப்போம். அந்த 2.5 டேஸ்ன்றது 30 நாள்ல எத்தனை நாட்கள் இருக்கும்ன்றது என்னோட கேள்வி. 10 நாள் 13 நாள் அப்படின்ற கணக்கு இருக்குமா? ஏன்னா மூணு நட்சத்திரம் தான் வந்து ஒரு ராசிக்கு இருக்கும் இல்லைங்களா? ஒரு நாளில் சந்திரன் ஒரு நட்சத்திரத்தை முடிச்சிருவாரு. ஒரு நாள், இப்ப இன்னைக்கு காலையில அஸ்வினி நட்சத்திரம் ஆரம்பிக்குதுன்னா நாளை காலையில அஸ்வினி முடிஞ்சிடும். அடுத்து சந்திரன் எங்க வருவாருன்னா பரணியில போயிட்டு இருப்பாரு. அடுத்த நாள் ஒரு நாள் ஃபுல்லா பரணியில போவாரு. அடுத்ததுல கார்த்திகை வந்துருவார். வாழ்க்கை. அப்போ ராசியை 12 பிரிவாக, அதாவது வானமண்டலத்துல 12 பிரிவாக பிரிச்சு 12 ராசிகள் சொல்றோம். ராசியை வந்து ஒரு நாளில் சந்திரன் நகரக்கூடியத ஒரு நட்சத்திரம் அப்படின்னு சொல்றோம். அப்படி பார்த்தா ஒரு ராசியில 2.25 நட்சத்திரம் இருக்கும். அது என்னென்ன நட்சத்திரம் கூட இப்ப நம்ம பாத்துக்கலாம். வேற யாருக்காவது இப்போ சந்தேகம் இருந்ததுன்னா நீங்க கேட்கலாம். வேற யாருக்காவது இந்த ராசி பிரிச்சதுல, இல்ல நீங்க எதுவுமே இது பண்ண வேண்டாம். 12 ராசிகள், வானமண்டலம் 12 ராசிகளாக பிரிக்கப்பட்டிருக்கு. கவிதா மேடம் கேளுங்க. சார், இப்போ நீங்க சொன்னபடி பாத்தீங்கன்னா சூரியன் 30 நாள்ல சுத்தி வருதுன்னு சொன்னீங்க. அது எனக்கு புரிஞ்சிச்சு. அடுத்தது வந்து நட்சத்திரம் வந்து சந்திரனை பேஸ் பண்ணி சுத்தி வருதுன்னு சொன்னீங்க. அதுல வந்து சப்போஸ் பிறந்த அன்னைக்கு ரேவதி நட்சத்திரத்துல பிறந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இல்ல அஸ்வினி நட்சத்திரத்துல பிறக்கிறாங்க, அந்த இதுல கோணம் காட்டுச்சுன்னா ஒரு நாள்ல சந்திரன் பேஸ் பண்ணி ஒரு நாள் இன்னைக்குல இருந்து இன்னைக்கு காலையில ஒரு 5 மணிக்கு அந்த நட்சத்திரம் ஆரம்பிக்குதுன்னா மறுநாள் காலையில அந்த நட்சத்திரம் இருக்கும். ஆமா, அவ்வளவுதான். 24 மணி நேரம் தான் இருக்கும். கொஞ்சம் கூட இருக்கலாம், ஒரு 1/4 மணி நேரம் கூட இருக்கலாம், 1/4 மணி நேரம் குறைய இருக்கலாம். கூட இருக்கலாம், குறைய இருக்கலாம். ஓகே, அப்ப ஒரு ராசி கட்டத்துல வந்து மொத்தம் வந்து 3 நட்சத்திரம் வருதுங்களா? 3 நட்சத்திரம் வருதுங்களா? 2 முழு நட்சத்திரம் இருக்கும், மீதி கொஞ்சம் ஒரு 1/4 நட்சத்திரம் இருக்கும். அதாவது 2.25 நட்சத்திரம் இருக்கும். 2.25 நட்சத்திரம் இருக்கும். ஓகே, நான் இப்ப இதை போட்டு காட்டிடுறேன் வேணாம்.
எப்படி நட்சத்திரங்கள் எப்படி வரும்? அது இப்போ டவுட் இல்லைங்க சார் எனக்கு. இப்போ கேளுங்க. என்னோட டவுட் என்னன்னா, இப்போ நம்ம இப்போ அஸ்வினி நட்சத்திரம்னு எடுத்துக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் ஒண்ணு அஸ்வினி. அந்த நட்சத்திரத்தை இப்ப நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா, அது வந்து ஒரு நாள் ஃபுல்லா அந்த நட்சத்திரம் இருக்கும். அந்த பிறந்த தேதிக்கு சந்திரன் வந்து அந்த இதுல வந்து போக்கஸ் பண்ணிருக்கோம். அவ்வளவுதானுங்களா சார்? ஆமா, அந்த குழந்தை பிறக்கும் போது சந்திரன் அங்க இருந்திருக்கு. சார் குழந்தை பிறக்கும் பொழுது சந்திரன் அங்க இருக்கு. ஓகே ஓகே. அதுதான் ராசி நட்சத்திரம்னு சொல்லுவோம். அதாவது ஜனன நட்சத்திரம் அப்படின்னு சொல்றோம். ஜனன நட்சத்திரம். அப்போ ஒரு மாசத்துக்கு 27 நட்சத்திரமும் ஒரு பர்டிகுலர் ராசிய வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்களா ஐயா? 27 நட்சத்திரம் வந்து இப்படி சுத்தி வந்தீங்கன்னா 27 நட்சத்திரம் வந்துடும். அந்த 30 நாளுக்குள்ள அந்த பர்டிகுலர் ராசியில இல்லை, ஒரு ராசியில 2.25 தான் இருக்கும். மேஷ ராசி, ரிஷப ராசி, மிதுன ராசின்னு அப்படியே மாறிக்கிட்டே வரும். ஒரு ராசி 2.25 நாள். அதாவது லக்னம் வந்து சூரியன் தான் ஒரு மாசத்துக்கு இருப்பாரு. சந்திரன் வந்து 2.25 நாள்ல ராசியை மாத்திடுவாரு. மேஷ ராசியில இன்னைக்கு ஒரு குழந்தை பிறகுதுன்னு சொன்னீங்கன்னா புரிஞ்சது. அடுத்த 2.25 நாள் இன்னொரு ராசிக்கு வேற ராசிக்கு சந்திரன் வந்துருவாரு. அந்த 2.25 மணி நேரத்துல அந்த நட்சத்திரம் என்ன இருக்கும்ன்றது அந்த 3.20 டிகிரில தெரியும். ஆமா, அது தெரியும். பஞ்சாங்கத்துல போட்டிருப்பாங்க என்ன நட்சத்திரத்துல சந்திரன் இருக்குன்னு சொல்லி. சரிங்கய்யா. ஓகே, கிளாஸ் கண்டினியூ பண்ணலாம் சார். சரி, இப்போ உங்களுக்கு அதுக்குள்ள என்ன நட்சத்திரங்கள் இருக்குன்றதையும் காட்டிடுறேன். ஏன்னா இப்ப அதை பத்தி பேசினதுனால அதையும் சொல்லிட்டோம்னா உங்களுக்கு ஒரு விளக்கம் ஈஸியா கொடுத்த மாதிரி ஆயிடும். அதனால இப்ப மேஷம்னு எடுக்கிறோம். மேஷத்துல என்ன இருக்கும் நட்சத்திரம் அப்படின்னா அஸ்வினி. எத்தனை பாதங்கள் இருக்கு அப்படின்னு பார்ப்போம். அஸ்வினை 1, 2, 3, 4 பாதங்கள் இருக்கும். 1, 2, 3, 4 பாதமும் இருக்க போகுது. ஏன்னா முழு நட்சத்திரம். அடுத்து பரணி. பரணியிலையும் 1, 2, 3, 4 நட்சத்திரங்கள் இருக்கும். கார்த்திகை. கார்த்திகையில இப்ப இது பாத்தீங்கன்னா மொத்தம் 2.25 நாள்னு சொன்னோம். 2.25னா இதுல ஒரு நாள் போயிடுச்சு, 4 பாதம். அடுத்து ஒரு நாள் பரணி ஒரு நாள் போயிடுச்சு, 8 பாதம் முடிஞ்சிருச்சு. 1/4 நாள். ஒரு நாளைக்கு 4 பாதம்னா 1/4 நாளைக்கு ஒரு பாதம் தான் இருக்க முடியும். அப்ப மேஷத்துல அஸ்வினி 1, 2, 3, 4 பாதங்கள், பரணி 1, 2, 3, 4 பாதங்கள், கார்த்திகை 1ஆம் பாதம் இருக்கும். ரிஷபத்துல பாத்தீங்கன்னா கார்த்திகை மிச்சம் எத்தனை பாதம் இருக்கு? 2, 3, 4 அப்படிங்கிற 3 பாதங்கள் இருக்கும் கார்த்திகையில. அப்ப இதைதான் உடைப்பட்ட நட்சத்திரங்கள் அப்படின்றாங்க. இப்ப பாருங்க, அஸ்வினி முழு நட்சத்திரமா இருக்கு ஒரு ராசியில, பரணிங்கிறது முழு நட்சத்திரமாக இருக்கு. ஆனா கார்த்திகை வந்து ஒரு பாதம் மேஷத்திலையும் 3 பாதங்கள் ரிஷபத்திலையும் இருக்கு. இப்போ ஒருத்தர் கார்த்திகை நட்சத்திரத்துல பிறந்தேன் அப்படின்னா அவருடைய ராசி மேஷமாவும் இருக்கலாம், ரிஷபமாவும் இருக்கலாம். ஆனா அஸ்வினிங்க என்ன நட்சத்திரம், இப்ப கோயில்ல போய் ஒருத்தர் அஸ்வினி நட்சத்திரம்னு சொல்றாங்கன்னா கண்டிப்பா மேஷ ராசி. பரணின்னு சொன்னாலும் கண்டிப்பா மேஷ ராசி. ஆனா கார்த்திகைனா ராசியை கேட்கணும். ஐயர் உடனே கேட்டுருவார், என்ன ராசின்னு கேட்பாரு. கூட்டம் இல்லாம அவர் பொறுமையா இருந்தா கண்டிப்பா நட்சத்திரம் சொன்ன உடனே ராசி எந்த ராசின்னு கேட்பாரு. அல்லது நம்ம கண்டிப்பா ராசியை சொல்லணும். நட்சத்திரத்தை சொன்னா ராசியை சொல்லணும். சரி, கார்த்திகை 2, 3, 4 ரிஷபத்துல இருக்கு. என்ன அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ரோஹிணி. ரோஹிணி 1, 2, 3, 4. மிருகசீரிசம். மிருகசீரிசம். மிருகசீரிசம் என்ன வர முடியும் சொல்லுங்க பார்க்கலாம். இங்க எத்தனை பாதம் முடிஞ்சிருக்கு? இங்க பாருங்க, மொத்தம் 9 பாதம் இருக்கு. ஒரு ராசிக்கு 9 பாதம் இருக்கு. அப்போ கார்த்திகை
3 பாதம் இங்க இருக்கு. 2, 3, 4ங்கிற 3 பாதம் இருக்கு. ரோகிணி 4 பாதம் இருக்கு. மொத்தம் 7 ஆயிடுச்சு. 1, 2 தாங்க வரும். 1, 1, 2 2 தாங்க. அவ்வளவுதாங்க. இனி நீங்களே போட்டுடலாம் வரிசை தெரிஞ்சிருச்சுன்னா. அப்ப மீண்டும் மிருகசீரிஷம். அடுத்த இப்போ மிருகசீரிஷம் நட்சத்திரம் மிருகசீரிஷம்னு ஒருத்தர் சொன்னாங்கன்னா நமக்கு உடனே என்ன தெரியணும்? இந்த 2 ராசி இருக்கு. ராசியில ஏதோ ஒண்ணுல இருப்பாங்க அப்படின்னு தெரியும். மிதுனமாவும் இருக்கலாம், ரிஷபமாவும் இருக்கலாம். அடுத்து பாருங்க, திருவாதிரை. ஆக்சுவலா இது திரு ஆதிரை. வடமொழியில பாத்தீங்கன்னா ஆதிரை, ஆதிரா அப்படின்னு வரும். சோ திருவாதிரை இதுல என்னென்ன வரும்? 1, 2, 3, 4 4 பாதங்களும் இருக்கும். இது முழு நட்சத்திரமாக இருக்கும். அடுத்து புனர்பூசம். புனர்பூசத்துல எத்தனை பாதம் இருக்குன்னு சொல்லுங்க பாப்போம். எண்ணி பாத்தீங்கன்னா தெரிஞ்சிடும். ஒரு 2, 4, 6 6 போச்சு. மிச்சம் எத்தனை இருக்கும்? 3 வரணும் சார். 3 பாதம். வாழ்க வளமுடன். இது மிதுனம். அப்ப கடகத்துல புனர்பூசம் மிச்சம் வரும். எத்தனை பாதம் வரப்போகுது? 4ஆம் பாதம் மட்டும் வரும். அடுத்து பூசம். பூசம் 1, 2, 3, 4 பாதங்கள். ஆயில்யம். இப்போ உங்களுக்கு எது எங்கெங்க இருக்குன்னு சொல்லிட்டேன், பிளஸ் பாதங்களையும் சொல்லிட்டோம். வரிசை வந்து அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம். பாத்தீங்கன்னா அஸ்வினிக்கு அதிபதி வந்து இந்த வரிசை ஞாபகம் வச்சுக்கோங்க. அஸ்வினிக்கு அதிபதி கேது. அடுத்து பரணிக்கு அதிபதி சுக்கிரன். இந்த வரிசை வந்து திங்கள், செவ்வாய், புதன் வராது. அதை பார்த்துக்குங்க. வரிசை மட்டும் இது கொஞ்சம் புதுசா படிக்கிறவங்க மனப்பாடம் பண்ண வேண்டியிருக்கும். கேது, சுக்கிரன், சூரியன், அடுத்து சந்திரன், இப்போ செவ்வாய், அடுத்து ராகு, அதுக்கு அடுத்து ராகுக்கு அடுத்து கேது அப்படின்னு தோணும். ராகுக்கு அடுத்து யார் வருவா? குரு வருவாரு. குருவுக்கு பிறகு சனி, கேது, சுக்கிரன், சூரியன், அடுத்து சந்திரன், அடுத்து செவ்வாய், அதுக்கு அடுத்தது ராகு, அதுக்கு அடுத்தது குரு, அதுக்கு அடுத்தது சனி, சனிக்கு அடுத்து புதன், அடுத்து கேது வந்துருவார். பாருங்க, 1, சுக்கிரன் 2, சூரியன் 3, சந்திரன் 4, செவ்வாய் 5, ராகு 6, குரு 7, சனி 8, புதன் 9. 9 முடிஞ்சிருச்சு. அப்ப இங்க பாத்தீங்கன்னா 9 வந்திருக்கும். மேசத்துல ஆரம்பிச்சு கடகம் வரையிலும் 9 நட்சத்திரங்கள், அதாவது 9 நட்சத்திரங்கள் முடிஞ்சிருக்கு, 9 கிரகங்கள் முடிஞ்சிருச்சு. அப்போ அடுத்து அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம் 1, 2, 3, 4, பூரம். பூரம் 1, 2, 3, 4, உத்திரம். என்ன வர முடியும்? 1, ஒரு பாதம் மட்டும்தான். ஒரு பாதம் மட்டும்தான். இதுல கவனிங்க, மீண்டும் கேது தான் வருவார். அப்ப மகத்துக்கு மீண்டும் கேது, பூரம் சுக்கிரன், உத்திரம் சூரியன். இப்ப ஒரு கவனிச்சீங்கன்னா தெரியும், கேதுவின் நட்சத்திரம் ஒவ்வொரு ராசிலையும் முழு நட்சத்திரமாக இருக்கிறது. சுக்கிரனின் நட்சத்திரம் முழு நட்சத்திரமாக இருக்கிறது. சூரியன் வந்துட்டா 1, 3ன்னு பிரியுது. ஒரு பாதம் 3 பாதம்னு பிரியுது. இது பொது விதியாக மனசுல வச்சுக்கலாம். இப்ப மீண்டும்
அடுத்தது இப்ப சிம்மத்துல வந்து உத்திரம் ஒரு பாதம் இருக்கு, கன்னியில மிச்ச பாதங்கள் 3 பாதங்கள் இருக்கும், 2 3 4. அஸ்தம் 1 2 3 4. சந்திரன் நட்சத்திரம் பாருங்க, இங்க ரோகிணி சந்திரனுக்கு உரியது, முழு நட்சத்திரமா இருக்கு. இங்க அஸ்தம் சந்திரனுக்கு உரியது, அது முழு நட்சத்திரமா இருக்கு. அப்ப சந்திர நட்சத்திரம் எப்போ முழுசா வரும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். உத்திரம், அஸ்தம், சித்திரை. சித்திரை செவ்வாயினுடைய நட்சத்திரம், அது எப்பவும் பாதியாதான் இருக்கும். இது கூட என்ன சொல்லுவோம்னா வெட்டு 1 துண்ணு 2ன்னு, அதாவது 2ஆ பிரிஞ்சிருக்கும். சரிசமமா எங்க பாத்தீங்கன்னாலும் செவ்வாயினுடைய நட்சத்திரம் பாத்தீங்கன்னா 2 சம பிரிவாக பிரிஞ்சிருக்கும், 2 பாதமாக பிரிஞ்சிருக்கும். குருவை பாத்தீங்கன்னா 3 1 பிரியும். இப்ப குருவின் நட்சத்திரமும் உடைப்பட்ட நட்சத்திரம் தான். சித்திரை 3 4 இருக்கும். உத்திரம், அஸ்தம், சித்திரை, சுவாதி. சுவாதி ராகுவினுடைய நட்சத்திரம், செவ்வாய்க்கு அடுத்து ராகு. சுவாதி ராகுவினுடைய நட்சத்திரம் 1 2 3 4. பாருங்க, ராகு அது கூட உடைபடாத நட்சத்திரமா தான் இருக்கு. விசாகம் குருவினுடைய நட்சத்திரம். இவர் எப்போ 1 2 3 தான் வருவார். ஏன்னா 3 4 7 2 9 முடிஞ்சிருச்சு. 2 4 6 3 9. அப்ப இங்க விசாகம், விருச்சிகத்துல விசாகம் 4ஆம் பாதம் மட்டும் இருக்கும். அடுத்து என்ன வரும்? சித்திரை, சுவாதி, விசாகம், அனுசம். சனி பகவானுடைய நட்சத்திரம் 1 2 3 4. கேட்டை, இது புதனுடைய நட்சத்திரம். கடகத்துல பாருங்க, கடைசி ஆயில்யம்னு இருந்துச்சு, அது புதனுடைய நட்சத்திரம். இங்க புதனுடைய நட்சத்திரம் கேட்டை வந்துருச்சு. இதை முடிச்சுட்டு இதுல ஒரு ஒற்றுமை இருக்கு, அது என்னன்னு பார்ப்போம். இங்க மூல நட்சத்திரம், மூலம் 1 2 3 4. பூராடம் 1 2 3 4. மூலம் கேதுவனுடைய நட்சத்திரம், பூராடம் வந்து சுக்கிரனுடைய நட்சத்திரம். உத்திராடம் 1 மட்டும் வரும். சூரியன் பாருங்க இங்க. அப்ப சூரியனுக்கு என்னென்ன? கார்த்திகை, உத்திரம், உத்திராடம், பரணி, பூரம், பூராடம், இப்படியும் ஞாபகம் வச்சுக்கலாம். சரி, அப்போ உத்திராடம் சூரியன் நட்சத்திரம் எப்போ 2 3 4 பிரிஞ்சு இருக்கும். உத்திராடம், திருவோணம் 1 2 3 4 இருக்கும், 4 பாதங்கள். அவிட்டம் வரும் அடுத்து. அப்படி அவிட்டம் எப்பவும் செவ்வாயுடைய நட்சத்திரம், கொஞ்சம் 2 பாதம் மட்டும்தான் இருக்கும். மகரத்துல பார்த்துட்டோம். அடுத்து கும்பம் பாத்தீங்கன்னா அவிட்டம் 3 4. செவ்வாயினுடைய நட்சத்திரம் 3 4 இருக்கும். சதயம் அடுத்து. அப்படி சதயம் 1 2 3 4. இது வந்து ராகுனுடைய நட்சத்திரம். சதயம்னா 100ன்னு அர்த்தம். ராஜராஜன் பிறந்த நட்சத்திரம் அது. அதான் சதய விழா அப்படின்றாங்க. சதயம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி. இது குருவினுடைய நட்சத்திரம். குருனாவே 1 2 3 பாதங்கள். அடுத்து பூரட்டாதி 4ஆம் பாதம் மட்டும் இருக்கும். உத்திரட்டாதி சனி பகவானுடைய நட்சத்திரம் 1 2 3 4 இருக்கும். அடுத்து ரேவதி வரும், கடைசி நட்சத்திரம்.
ரேவதி புதன் பகவானுடைய நட்சத்திரம் 1 2 3 4. இப்ப கேதுவின் நட்சத்திரங்கள்னா அஸ்வினி, மகம், பாருங்க அஸ்வினி, மகம், மூலம், இது 3 கேதுவின் நட்சத்திரம். அப்போ அஸ்வினியில ஆரம்பிச்சு ஆயில்யத்துல முடிஞ்சிருது. அதாவது கேதுவில ஆரம்பிச்சு புதன்ல முடியுது. மீண்டும் இங்க பாருங்க, கேதுவில ஆரம்பிச்சு சிம்மத்துல மக நட்சத்திரம் கேதுவி நட்சத்திரம் ஆரம்பித்து விருச்சிகத்துல கேட்டைன்ற புதன் நட்சத்திரம் முடிஞ்சிருது. அப்போ ஆரம்பம் முடிவு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு 4 ராசியிலையும் 9 நட்சத்திரங்கள் முடியுது. அப்ப இத ஒரு மண்டலம் அப்படிங்கிறாங்க. மேசத்துல ஆரம்பிக்கிறதுனால இந்த 4, அதாவது மேசம், ரிஷபம், மிதுனம், கடகம், இந்த 4 ராசியையும் மேச மண்டலம் அப்படின்றாங்க. அப்போ சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், இதுக்கு என்ன மண்டலம்னு பேரு இருக்கும்? சிம்ம மண்டலம். மேசத்துல ஆரம்பிச்சா மேச மண்டலம்னா, சிம்மத்துல ஆரம்பிச்சா சிம்ம மண்டலம் தானே. சிம்ம மண்டலம்னா சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், இந்த 4 ராசியையும் சிம்ம மண்டலம்னு சொல்லுவோம். இப்ப மீதி 4 ராசிகள் இருக்கு, இது என்ன மண்டலம்னு சொல்லுவோம்? தனுசு, மகரம், கும்பம், மீனம், இந்த 4 ராசி. அப்ப இதை என்ன மண்டலம்னு சொல்லலாம்? ஐயா குறுக்கிடுறது மன்னிக்கவும். சொல்லுங்க. நீங்க அந்த கேது, சுக்கிரன், சூரியன், சந்திரன் அந்த மாதிரி ஒரு 9 விஷயம் சொன்னீங்க. அத வந்து நட்சத்திரத்தோட கனெக்ட் பண்ணீங்க. ஆக்சுவலா நட்சத்திர அதிபதி அப்படின்னு சொல்லுவாங்க. நட்சத்திரத்தோட அதிபதியை கனெக்ட் பண்ணிருந்தீங்க. அத கனெக்ட் பண்ணும்போது நீங்க அஸ்வினிக்கு வந்து கேதுன்னு சொல்லியிருந்தீங்க, கரெக்டுங்களா? ஆரம்பிக்கும் போது. ஆமா. அடுத்து பரணி இருக்கிறதுனால அதை வந்து சுக்கிரன் சொல்ல ஆரம்பிச்சோமா? ஆமா. அடுத்து கார்த்திகை வந்து சூரியன் சொல்ல ஆரம்பிச்சோம். ஆமா. அடுத்து ரோஹிணிய வந்து ரிஷபம் சொல்ல ஆரம்பிச்சோம். ரோஹிணி வந்து சந்திரன். ரோஹிணி வந்து சந்திரன். மிருகசீரிஷம் வந்து செவ்வாய். திருவாதிரை வந்து ராகு. புனர்பூசம் வந்து கடகம். புனர்பூசம் வந்து குரு. ஓகே. பூசம் வந்து சனி. ஆயில்யம் வந்து புதன். திருப்பியும் வந்து ஒரு ரவுண்டு போகும். மகம் வந்து கேதுல வருமா? மகம் கேதுல தான் வருது. மகம் கேது. பூரம் வந்து சுக்கிரன். உத்திரம் சூரியன். அஸ்தம் சந்திரன். சித்திரை வந்து செவ்வாய். சுவாதி ராகு. விசாகம் குரு. அனுசம் சனி. கேட்டை புதன். மூலம் கேது. பூராடம் சுக்கிரன். உத்திராடம் சூரியன். திருவோணம் சந்திரன். அவிட்டம் செவ்வாய். அப்போ எப்படி சொல்லலாம்னா, கேதுவின் நட்சத்திரங்கள்னா அஸ்வினி, மகம், மூலம். சுக்கிரன் நட்சத்திரம்னா பரணி, பூரம், பூராடம். சூரியனுடைய நட்சத்திரம்னா கார்த்திகை, உத்திரம், உத்திராடம், இப்படி வரும். அதை சொல்லி பழகணும். அப்படியே வேக வேகமா சொல்லி பழகணும்னா மனசுல பதிஞ்சுக்கும். சரிங்க ஐயா. இப்ப மண்டலம் சொல்லிட்டு இருந்தீங்க. மண்டலத்தை பத்தி இன்னும் ஒரு தடவை சொல்ல முடியுமா? மண்டலம் ஒண்ணு இல்ல. இப்போ 9 நட்சத்திரங்கள், 9 கிரகத்துக்கு நட்சத்திரம் இங்க முடிஞ்சிருது. அப்புறம் மீண்டும் ஆரம்பிக்குது. அதனால இத ஒரு மண்டலம்னு சொல்றோம். எப்படி சொல்லலாம்னா, இது மேச ராசியில ஆரம்பிக்குது, அதனால மேச மண்டலம். இந்த மண்டலம் வந்து மேச மண்டலம். இது சிம்மத்துல ஆரம்பிக்குது, அதனால இந்த மண்டலம் சிம்ம மண்டலம். இங்க தனுசுல ஆரம்பிச்சு மீனத்துல முடியிற 4 ராசிகளை தனுசு மண்டலம்னு சொல்லுவோம். இப்படி மண்டலங்களாக பிரிக்கும் பொழுது 2 மண்டலங்கள் சந்திக்கின்ற புள்ளியில ஒரு பிரச்சனை இருக்கும். அதுக்காக தான் இது ஏன் மண்டலம்னு சொன்னேன். அதுல இன்னொரு புரிதலும் வச்சுக்கலாம். என்னன்னா, இப்ப இத அப்படியே இப்ப இத நான் அடுத்து
இன்னொரு இது கட்டம் போட்டு சொல்றேன். இந்த மண்டலத்துல வேற என்ன வித்தியாசம் வரும், வேற எந்த வகையில வகைப்படுத்துறாங்கன்னு பார்க்கும்போது நமக்கு சிலது புரியும். இப்ப இத மேஷம்னு சொல்றோம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, விருச்சிகம், துலாம், விருச்சிகம், தனுசு. ஏன் போடுறேன்னா நீங்க கேட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா மனசுல பதியும். தனுசு, மகரம், கும்பம், மீனம். எங்களுக்கு இது சொல்றதுக்கு போர் அடிக்கும். ஆனா உங்களுக்கு திரும்ப திரும்ப காதுல விழும் பொழுது அல்லது சொல்லும் பொழுது, நீங்க புதுசா வர்றவங்க இதை சொல்லிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்க மனசுல ஈஸியா பதியும். சரி, இதுக்கெல்லாம் குணங்கள் கொடுக்குறாங்க, வெவ்வேறு குணங்கள். இப்ப இது என்னன்னா நெருப்பு ராசி அப்படின்றாங்க, பஞ்சபூத தத்துவம். இதன் அடிப்படையில பிரிச்சாங்கன்னா நெருப்பு, நிலம் இதெல்லாம் தேவையா சார்னா கண்டிப்பா பலன் எடுக்கும்போது தேவைப்படும். நெருப்பு ராசியில பிறந்தவங்க நெருப்பு மாதிரி இருப்பாங்க குணம் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதாவது ஸ்பீடான்னு சொல்லக்கூடாது, ஃபாஸ்டான்னு சொல்லணும். ஆனா நமக்கு ஸ்பீடான்னு சொல்லியே பழகி போச்சு. சரி, இது காற்று. எப்படி இதை எடுப்போம்னா, இப்ப தொழில் ஸ்தானம் காற்று ராசியா இருந்துச்சுன்னா அப்ப ஒரு விமானத்துறையில படிக்கலாம் அல்லது விமானத்துறையில வேலை பார்க்கலாம், காற்று சம்பந்தப்பட்ட காற்றாலை வச்சிருக்கலாம், இப்படி எல்லாம் கொண்டு வருவோம். ஏன்னா ஒரு இது சொல்லும் போது எதுக்கு பயன்படுதுன்னு சொன்னாதான் அவங்க மனசுல நிற்கும். அதுக்காக இதை இப்ப நான் சொல்றேன். இந்த இதெல்லாம் பயன்படுமானா எஸ், பயன்படும். நெருப்பு தன்மை இந்த ராசியில இருக்கவங்களுக்கு. அடுத்து நிலம் தன்மை. நிலம் எதையும் தாங்கும், எதை போட்டாலும் விளைச்சல் தரும், விளைய வைக்கும். மற்ற நெருப்பு விளைந்து விளைய வைக்காது, எல்லாத்தையும் அழிக்கும். அப்ப எல்லா பாவத்தையும் அழிக்கும்னு கூட வச்சுக்கலாம் இல்லையா? நம்ம எடுத்துக்கிறத பொறுத்துதான் இருக்கு. அப்ப நிலம்னா அந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு நிலம் சார்ந்த பண்புகள் எல்லாம் நல்ல பண்புகளை யோசிக்கலாம். அப்படியே போட்ட மாதிரியே இருக்கும், அப்போ இவங்க தன்னுடைய குணத்தை மாற்றிக்கொள்ள மாட்டார்கள் அப்படின்னும் எடுக்கலாம். இந்த தத்துவம் எங்க பயன்படும் அப்படிங்கிறத. காற்று, இது நீர். இப்ப நீர்னா எதை போட்டாலும் அதுக்குள்ள மூழ்கிடும், எல்லாத்தையும் இது ஆக்குபை பண்ணிடும், எல்லாத்தையும் தனக்குள்ள கொண்டு போயிடும். இப்ப கடகம்னு பார்த்தா அழுதே சாதிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா கடகம் தாய், சந்திரனுடைய வீடு, நீரு. அப்படி எல்லாம் இவங்க கடல் சார்ந்த தொழிலோ கடல் சார்ந்த படிப்பு, கப்பல், மீன் அந்த மாதிரி எல்லாம் கொண்டு போகலாம் நீர் அப்படிங்கிறப்போ. அடுத்து சிம்மம், மீண்டும் நெருப்பு. இதுக்காக தான் சொல்ல வந்தேன், ஒரு மண்டலம் எப்படி முடியுது பாருங்க. நெருப்பு, நிலம், காற்று, நீர்னு திரும்ப நெருப்பு. ஐயா, பஞ்சபூதம் சொல்றோம், ஏன் நம்ம ஆகாயத்தை விட்டுறோம்? நாலே எடுத்துக்கிறோம். முன்னாடியே சொல்லிட்டேன், அது மனசுல உங்களுக்கு நிக்கலன்னு நினைக்கிறேன். அதாவது இல்ல, சாரி எல்லாம் சொல்ல வேண்டாம், உங்களுக்கு புரிய வைக்க வேண்டிய. நீங்க எல்லா இடத்துலயுமே வேக்யூம் இருக்கும், எல்லா இடத்துலயுமே ஆகாயம் இருக்கும் அப்படின்னு சொல்லி. அதேதான். சரிங்க ஐயா. ஆகாயத்துக்கு ஒரு கட்டுப்பாடு இல்லை. நெருப்புக்குள்ளேயும் ஆகாயம் இருக்கு, நிலத்துக்குள்ளேயும் ஆகாயம் இருக்கு, காற்றுக்குள்ளேயும் இருக்கு, நீருக்குள்ளேயும் இருக்கு. அதனால குறிப்பிட்ட ராசிக்கு அதை ஒதுக்க முடியல. எல்லா ராசியிலும் ஆகாயம் இருக்கிறது அப்படின்னு கொண்டு வரும். சரிங்க ஐயா. இதுக்கெல்லாம் ஒரு கட்டுப்பாடு உண்டு. நீருன்னா ஒரு இடத்த அடைச்சுக்கும். ஒரு பாட்டில்ல நீரை ஊத்திட்டோம்னா அதுக்கப்புறம் காற்று உள்ள போக முடியாது. மண்ணை போட்டா கூட, ஒரு கல்லை போட்டீங்கன்னா கூட அது நீரை வெளியேற்றிட்டு அந்த கல் அங்க போய் இருக்கும். அப்போ ஒரு பகுதியை அடைத்து கொள்ளும். அந்த வெற்றிடம் என்பது அதை அடைக்கிறதுக்கு எந்த பகுதியும் இல்லை, அதை எங்கேயும் அடைச்சு வைக்கவும் முடியாதுங்கிற மாதிரி எல்லாத்துக்கும் கடந்தது. அதாவது கடவுளனுடைய தன்மைன்னு சொல்லுவோம். கடவுளை எல்லாமும் ஆக இருக்கும், எல்லாவற்றுக்குள் உள்ளே இருக்கும், தனக்குள்ளே எல்லாவற்றையும் வச்சிருக்கும். இப்ப வெற்றிடத்துக்குள்ளதான் அதாவது சூரிய மண்டலமே இருக்குன்னு வச்சுக்கோ. நட்சத்திர மண்டலங்கள், சூரிய மண்டலங்கள் எல்லாம் வெற்றிடத்துக்குள்ள இருக்கு. ஆனா அந்த சூரியனுக்குள்ளேயும் வெற்றிடம் இருக்கு.
அப்ப உள்ளும் புறமுமாக இருக்கு. அதுக்கு போய் ஒரு இடத்தை அடைக்க முடியுமா நம்ம? யாரு சொல்லுங்க. இல்லங்க ஐயா, கரெக்ட், நீங்க சொல்றது கரெக்ட். உள்ளும் புறமுமாக இருக்கிறது இறைநிலை. அதனால அதுக்கு எல்லாமுமாக இருக்காது. அதனால அதுக்கு தனியா ஒதுக்க முடியாதுங்கிறதுனால ஒதுக்கல அவங்க. 4 மட்டும்தான் நம்ம வடிவத்துல கட்டுப்பட்டதுங்கிறதுனால 4க்கு மட்டும் கொடுத்துருக்காங்க. நிலம், மீண்டும் காற்று, விருச்சிகம் என்ன வரும் அப்போ? நீர். தனுசு என்னவா இருக்கும்? நெருப்பு. வரிசை மாறாது. நீங்க ஒண்ணு இது மனப்பாடம் பண்ண வேண்டியது இல்லை. அந்த வரிசையை மட்டும் பார்த்துட்டீங்கன்னா போதும். இப்ப இது மகரம், நிலம். நிலம் சொல்லிட்டே வாங்க, ஏன்னா உங்களுக்கு மனசுல பதியணும். காற்று. உங்களுக்கு ஒரு உறுதிப்படுத்திக்கலாம், நம்ம கரெக்டா சொல்லிட்டோம் அப்படிங்கிறது. இது மீனம், நீர். நீர், அவ்வளவுதான். அப்ப பஞ்சபூத தத்துவத்துல இத பிரிக்கிறோம். அடுத்து இன்னொரு குணம் இருக்கு, சர ஆதி குணங்கள்னு. சரி, அதுக்கு முன்னாடி இன்னொன்னு சொல்லிடுறேன். இந்த மண்டலங்கள் சந்திக்கின்ற இடம் அப்படின்னு ஆரம்பிச்சோம், அதுக்குதான் இங்க வந்தோம். அதாவது 2 மாதிரியான விளக்கம் கொடுக்கலாம். 2 மண்டலங்கள் சந்திக்கின்றது, அதாவது மேஷ மண்டலம், இது மேஷ மண்டலம், அடுத்து சிம்ம மண்டலம். 2 சந்திக்கிற இடம் என்பது கடகமும் சிம்மமும் சந்திக்கின்ற இடம். இங்க என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, நீரு, கடகம் நீரா இருக்கு, சிம்மம் நெருப்பா இருக்கு. நெருப்பும் நீரும் சந்தித்தால் என்ன ஆகும்? ஒண்ணு நீர் காலி ஆயிடும் அல்லது நெருப்பு காலி ஆயிடும். அப்போ இங்க இருக்கிற பாதத்தை தான் கண்டாந்த பாதம் அல்லது கண்டாந்த நட்சத்திரம்னு சொல்றாங்க. இங்க என்ன இருக்கு? கடைசியா பார்த்தமே ஆயில்யம் 1 2 3 4ன்னு இருந்துச்சு. அப்ப ஆயில்யம் 4ஆம் பாதமும் நீர்ல கடைசி பகுதியாக இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா மகம், மகம் 1ஆம் பாதம் சிம்மத்துல முதல் பகுதியா இருக்கு. அப்போ நீரும் நெருப்பும் சந்திக்கின்ற இடத்துல இருக்க ஆயில்யம் 4ஆம் பாதமும் மகம் 1ஆம் பாதமும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கண்டாந்தம். கொஞ்சம் கண்டம் மாதிரி ஏதோ ஒரு அந்த கண்டாந்த பாதத்துல கண்டாந்த நட்சத்திரம்னு சொல்லுவாங்க. அப்படி பார்த்தா நட்சத்திரம் எல்லாம் இன்னும் ரொம்ப தூரத்துக்கு வரல, 13 டிகிரி வரல வரும். அது எடுத்துக்க வேண்டாம். இந்த 4ஆம் பாதம், அதுவும் நான் பலன் எடுக்கும்போது 1 டிகிரி மட்டும், ஆயிரத்துல கடைசி 1 டிகிரி, மகத்துல முதல் 1 டிகிரி, இதை மட்டும் கண்டாந்தம். அங்க ஒரு கிரகம் இருந்தால் அந்த காரகம் சார்ந்த, உதாரணத்துக்கு சூரியன் அங்க இருந்துச்சுன்னா அப்போ அவருடைய தந்தை சார்ந்த விஷயங்களை நம்ம கொஞ்சம் நல்லா பார்க்கணும். அங்க இருந்தாலே எதுவும் ஆயிடும்னு பொருள் அப்படி எடுத்துக்க கூடாது. ஏன்னா ஆரம்ப காலத்துல என்ன ஆகும்னா நம்ம பயந்துக்குவோம், ஆஹா கண்டாந்தத்துல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி எல்லாம் எடுக்கக்கூடாது. அது குரு பார்வை இருக்கலாம், 9ஆம் அதிபதி பார்க்கலாம், 5ஆம் அதிபதி பார்க்கலாம். அப்போ அதுக்கு நிவர்த்திகள் ஆசீர்வாதங்கள்லாம் இருக்கும். அதனால ஆரம்பத்துல படிச்சுட்டு போய் பார்த்துட்டு அஜிச்சோ என் ஜாதகத்துல கண்டாந்த பாதத்துல ஒரு கிரகம் இருக்கு அப்படின்னு சொல்லி பயப்படக்கூடாது. பார்த்துக்குங்க. ஏன்னா இன்னும் விதிவிலக்குகள் நிறைய இருக்கும். அதனால ஆரம்பத்தில் நடக்கிறத வச்சு பயந்துக்க கூடாது. அப்படி பயப்பட்டீங்கன்னா கேட்டுருங்க, உடனே சார் இப்படி இருக்கு என்ன சார் அப்படின்னு கேட்டுருங்க. பயந்துக்கிட்டு போய் தூக்கம் இல்லாம உட்கார்ந்து இருக்காதீங்க. நிறைய இந்த சம்பவங்கள் ஆரம்பத்தில் நடக்கும். அறகுறையா இப்ப டாக்டருக்கு படிக்கிறவங்க செகண்ட் இயர் படிக்கும்போது பார்த்தா, இதை விட வேற உதாரணம் சொல்லலாம். 84 85ல கவிதா மேடம் மீட் பண்ணிக்கிறீங்களா? 1984 85ல நான் பாலிடெக்னிக்ல லெக்சரர் இருந்தேன். அப்போ இந்த இந்தியன் எக்ஸ்பிரஸ், ஹிந்து எல்லாம் பேப்பரை திறந்தாலே சிம்டம்ஸ், அந்த டெய்லி ஒரு ஆர்டிகிள் இந்த எய்ட்ஸை பத்தி தான் எழுதுவாங்க. தலைவலி இருக்கும், இருமல் இருக்கும், வயிற்று வலி இருக்கும், வயிற்றுப்போக்கு இருக்கும், இப்படி எல்லாம் இருந்தா அது எய்ட்ஸினுடைய அறிகுறி அப்படின்னு போடுவாங்க. அறிகுறியாக இருக்கலாம்னு போட்டா கூட பரவாயில்ல, அறிகுறின்னு போட்டிருப்பாங்க. இது இல்லாத ஆளே இருக்க முடியாது, ஏதாவது ஒண்ணு வரும். அப்ப யாருக்கு பார்த்தாலும் அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த வயதுல இருந்தவங்களுக்கு தெரியும் நமக்கு எய்ட்ஸ் இருக்குமோ அப்படின்ற பயம் இருக்கு. இன்னைக்கு எய்ட்ஸ்னா ஒரு பயம் இல்லை, அதை பற்றிய பேச்சே இல்லாம போயிடுச்சு.
ஒரு இப்ப நான் தலைமை ஆசிரியர் இருந்த ஒரு பள்ளியில ஒரு தாய் எய்ட்ஸ் பாதிக்கப்பட்டிருக்கு, எனக்கு என் குழந்தை படிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஓப்பனா சொன்னாங்க. அதாவது அந்த சங்கடங்கள் எல்லாம் கடந்து அவங்களுக்கு நல்லா எஜுகேட் பண்ணியிருக்காங்க மெடிக்கல் டிபார்ட்மெண்ட். அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, சாதாரண வாழ்க்கை வாழலாம்ட்டு அவங்க சாதாரணமாவே வாழ்ந்தாங்க, நல்லா இருந்தாங்க. ஓப்பனா வந்து ஸ்டாஃப் மீட்டிங்ல பேரண்ட்ஸ் மீட்டிங்ல எனக்கு எய்ட்ஸ் இருக்குன்னு அவங்களே சொன்னாங்க. அதாவது அந்த அளவுக்கு மெச்சூரிட்டி வந்து சமுதாயத்துல வந்துருச்சு. ஆனா 84 85ல பாத்தீங்கன்னா ரொம்ப பயப்படுவோம். அது மாதிரி ஆரம்ப காலத்துல எதையுமே பார்த்தா ஒரு பயம் இருக்கும். அப்படி வந்து இங்க நடத்தக்கூடிய விதிகளை வச்சுக்கிட்டு பயந்துராதீங்க அப்படிங்கிறதுக்காக சொல்ல வர்றேன். கண்டாந்த கண்டாந்தம் அப்படிம்பாங்க, அல்லது கண்டாந்த பாதம்னு. நீங்க கண்டாந்த நட்சத்திரம் கூட மனப்பாடம் பண்ணாதீங்க, கண்டாந்த பாதம்னா போதும். ஏன்னா நட்சத்திரம்னா அப்ப ஆயில்யம் ஃபுல்லா கண்டாந்த நட்சத்திரம், மகம் ஃபுல்லா கண்டாந்த நட்சத்திரம். சரி, வேற எங்க கண்டாந்த நட்சத்திரம் வரும்? விருச்சிகத்துல ஒண்ணு வரும். விருச்சிகத்துல எது வரும்? கேட்டை வரும். கேட்டை வரும். கேட்டை 4ஆம் பாதம் மட்டும்தான் எடுத்துக்கணும். 4ஆம் பாதத்திலையும் 1 டிகிரி எடுத்தா போதும்னு சொல்லுவேன். அதாவது 29வது 29 to 30 டிகிரி அது மட்டும் எடுத்தா போதும். அடுத்து இந்த பக்கம் பாத்தீங்கன்னா மூலம் 1ஆம் பாதம் மட்டும் எடுத்தா போதும். இது கண்டாந்த பாதம். இப்ப என்னன்னா இந்த டீட்டெயில் சொல்லாம இப்ப நீங்க இன்னும் 2 கண்டாந்த பாதங்கள் நீங்களே சொல்லிடுவீங்க. நான் ஏன் இது கண்டாந்த பாதம்னு சொல்லாம உங்களுக்கு ஆயில்யம் 4, மகம் 1, கேட்டை 4, மூலம் 1 இப்படின்னு மட்டும் சொல்லிட்டேன்னா, இதுலயும் சில வகுப்புகள் நான் படிச்சிருக்கேன். அவங்க வந்து இது ரெண்டையும் சேர்த்து சொன்னா நமக்கு புரிஞ்சிரும்ட்டு மகம் 1, மூலம் 1, இது அஸ்வினி 1 இதெல்லாம் கண்டாந்த பாதம் அப்படிம்பாங்க. நமக்கு எப்படி இது மனப்பாடம் பண்றது, எப்படி மனப்பாடம் பண்றதுன்னு ஒரு குழப்பமா இருக்கும். இப்ப பாருங்க, உங்களுக்கு நான் லாஜிக் சொல்லிட்டேன். நீரும் நெருப்பும் சந்திக்கின்ற இடம், அங்க இருக்கிற பாதங்கள் வந்து கண்டாந்த பாதம்னு வரும். அப்ப இங்க மூலம் 1னா இந்த பக்கம் கேட்டை 4. அடுத்து மீனத்துல வந்து என்ன வரப்போகுது? ரேவதி. ரேவதி 1ஆம் பாதமா 4ஆம் பாதமா? 4. ரேவதி 4. அவ்வளவுதான். அப்போ மேஷத்துல அஸ்வினி. அஸ்வினி என்ன பாதம்? 1ஆவது பாதம். அவ்வளவுதான். இந்த 6 நட்சத்திர பாதங்களும் கண்டாந்த பாதங்கள். அப்போ இது உயர்நிலை. கண்டாந்த பாதத்தை பத்தி எங்க சொல்லுவாங்கன்னா உயர்நிலையில சொல்லுவாங்க. நம்ம பாருங்க, இப்ப 2வது நாள்ல நான் இதை சொல்லிட்டேன். அது ஏன் கண்டாந்த பாதம்னு உங்களுக்கு தெரியும். இப்ப இந்த நட்சத்திர பாதத்தை நீங்க மனப்பாடம் பண்ணணுமா? நட்சத்திரத்தை மனப்பாடம் பண்ணியிருந்தீங்கன்னா போதும். அதாவது 27 நட்சத்திரம் உங்களுக்கு தெரியணும். அது எங்கெங்க இருக்குன்னு வரிசை தெரிஞ்சிருச்சுன்னா எது கண்டாந்த பாதம், ஏன் கண்டாந்த பாதம் அப்படிங்கிறத நீங்களே சொல்லிடலாம். நம்முடைய வகுப்பு இது அடிப்படைன்னு பேரு தானே தவிர உயர்நிலையில வரையிலும் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களும் அதுவும் விளக்கத்துடன் கிடைக்கும். ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேட்கலாம். அடிப்படை அளவுல வேற சந்தேகம் இருந்தாலும் கேட்கலாம் நீங்க. ஐயா, இது கண்டாந்த பாதம்னு சொன்னீங்க இல்லைங்களா? இதுல வந்து அந்த பாதத்துல பிறந்தவங்க கடைசியில இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வரும்னு சொல்றீங்க? இருக்கலாம். மற்ற இதுல அதாவது இப்போ ஒரு 10 கொஸ்டின் இருக்குன்னா 10 மார்க் வரும். 1 மார்க் சுத்தமா அவுட்டுன்னு அர்த்தம். இதுல இன்னும் 9 மார்க் இருக்குல்ல. அதாவது இன்னும் 90, அதாவது ஒன்னொன்னுக்கும் 10 மார்க்னு வச்சுக்கிட்டோம்னா 90 மார்க் இருக்கு இல்லையா மிச்சம். மீதி 90 மார்க்கும் போயிருந்து இதுவும் போயிருந்தாதான் பிரச்சனை. நம்ம வந்து இதுல நிக்கிறதுனால மட்டும் கிடையாது, இதுவும் ஒரு நெகட்டிவ் ஒரு ஃபேக்டரா எடுத்துக்கணும். ஆமா, இது இருந்துச்சுன்னா இப்ப உதாரணத்துக்கு சூரியன் வந்து ஆயில்யம் 4ல இருக்காரு அப்படின்னா அடுத்து அப்படி என்ன பார்க்கணும்? சூரியன் தந்தையை குறிப்பார் அப்படின்னா தந்தைக்கு உரிய பாவகம் 9. அப்ப 9ஆம் பாவகம் நல்லா இருக்கா, 9ஆம் அதிபதி நல்லா இருக்காரா அப்படின்னு பார்க்கணும். அது ரெண்டும் நல்லா இருந்தா இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. தந்தையின் காரகன் மட்டும்தான் கண்டாந்தத்துல இருக்காரு. இப்ப அதே சூரியனுக்கு வந்து குரு பார்வை இருக்கு அப்படின்னா அதுவும்
சூரியனுடைய காரகமும் நல்லா தான் இருக்கு. அப்ப ஏதோ ஒரு சின்ன குறை வரலாம். அது சூரிய தசை வரும்பொழுது. சூரிய தசை வரும்பொழுது சில பேருக்கு சூரிய தசையே வராம போயிடும். அப்படின்றப்போ நம்ம அதை பத்தியும் கவலைப்பட. அதுக்குதான் உன்னை பார்த்த உடனே பயந்துடக்கூடாது, அல்லது நம்ம பலன் சொல்லிடக்கூடாது. நாளைக்கு பலன் சொல்ல வர்றீங்க, கண்டாந்தத்துல வந்து சந்திரன் நிக்குது, அப்படியே அம்மா அப்படின்னு தலையை சொரியலாம் வேணாம். அதுக்கு மேல அவங்க சொல்லிடுவாங்க. அம்மா சார் அப்படின்னு சொன்னோம்னா அவங்க சொல்லிடுவாங்க பதில. நம்ம அது தெரியாம தான் அவசரம் கொடுக்க மாதிரி எதையாவது சொல்லிவிட்டு, இப்ப நல்ல பலன் சொல்றவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அப்படி லீடு எடுத்துட்டு நிறுத்திக்குவாங்க, வர்றவங்க பதில் சொல்லிடுவாங்க. அவ்வளவுதான். நம்ம என்ன செய்வோம், நான் சொல்றேன் பாக்குறியா, நான் சொல்லிட்டேன் பாத்தியான்ட்டு அவசரப்பட்டு எதையாவது சொல்லிட்டு, அம்மா இல்ல சார், அம்மா நல்லா இருக்காங்க சார், இப்ப கூட அம்மா வந்திருக்காங்க, இந்த பாருங்க பக்கத்துல உட்காந்து, அவங்கதான் அம்மா அம்மாங்க. அப்போ எப்போ நமக்கு பலன் மிஸ் ஆகும்னா நம்ம அவசரப்பட்டு பண்ணும்போதுதான் பலன் மிஸ் ஆகும். அப்புறம் வந்து இந்த எக்ஸ்கியூஸ் மீ சார், அப்ப லாஜிக்கா வந்து கவிதா மேடம் வெயிட் பண்ணுங்க, அவங்க முதல்ல கேக்குறாங்க, அவங்க ஒரு கேள்வி கேட்டுட்டோம் சார். அப்ப லாஜிக்கா பார்த்தோம்னா கண்டாந்திரம்னாவே கேது. எனக்கு ஒரு ரிக்வெஸ்ட் என்னன்னா, நீங்க கேமரா ஆன் பண்ணி சொல்லும் போது நம்ம இதுன்னு சொல்லுவோம், குருவை நேரடியா பார்த்து கேட்கும் பொழுது அது நல்லா இருக்கும். நீங்க கேமரா ஆன் பண்ணீங்கன்னா எனக்கு பதில் சொல்றதுக்கும் கொஞ்சம் நல்லா இருக்கும். கேமரா ஆன் பண்ண முடிஞ்சதுன்னா கேமரா ஆன் பண்ணிட்டு கேட்டா நல்லா இருக்கும், இல்லைனாலும் பரவாயில்ல கேளுங்க சார். ஆக்சுவலா அந்த லாஜிக்கா அப்போ கண்டாந்திரம்னாவே கேது நட்சத்திரங்களோட முதல் பாதமும் புதன் நட்சத்திரங்களோட 4ஆம் பாதம்னாவே கண்டாந்திரம்னு எடுத்துக்கலாமல்ல? அவ்வளவுதான். ஓகே சார். கேது நட்சத்திரங்களோட முதல் பாதம், புதன் நட்சத்திரங்களோட 4ஆம் பாதம். அவ்வளவுதான். நமக்கு எப்படி மனசுல நிக்குமோ அப்படி வச்சுக்கலாம். நான் லாஜிக்க சொல்லிட்டேன். ஓகே சார். அவ்வளவுதான். வேற கேள்வி இருக்கா? அப்புறம் சார், இப்போ இந்த ஆர்டர் சொல்லியிருந்தீங்களா, கேது சுக்கிரன், அது ஆர்டர் மாறாதுங்க, அதே ஆர்டர்ல தான் ஆர்டர் மாறாது. கேது சுக்கிரன் அப்படியே சுக்கிரன், சூரியன், சந்திரன், ராகு, சந்திரனுக்கு அடுத்து செவ்வாய், சந்திரனுக்கு அடுத்து செவ்வாய், அதுக்கப்புறம் ராகு, குரு, சனி, புதன். அவ்வளவுதான். திரும்ப அதே வரிசை தான் திருப்பியும் வரும். அதே வரிசை தான். அதே மாதிரி இந்த இதுவும் வந்து மாறாது. இது போட்டீங்க இல்லைங்களா, சொன்னீங்களா, நிலம், நெருப்பு, நிலம், காற்று, நீர், அதுவும் மாறாது. அந்த 4 ஆர்டர் அதே மாதிரி வந்துடும். ஆமா, சரிங்க. இந்த வரிசை மாறாது, அதுவும் மாறாது. இன்னும் சொல்ல போனா இப்ப கேது எதுக்கு சொல்ல வந்தேன்னா, இப்ப சந்திரன் எந்த நட்சத்திரத்தின் மீது போகிறதோ அதுதான் தசை. அந்த டெக்னிக் இப்பவே சொல்லிடுறேன் நான். இப்ப அஸ்வினியில குழந்தை பிறக்கும் பொழுது அஸ்வினியில நட்சத்திரம் அது இருந்தால் அது அஸ்வினி நட்சத்திரம்னு சொல்றோம். சந்திரன், கேது, சுக்கிரன், சூரியன், சந்திரன், செவ்வாய், ராகு, குரு, சனி, புதன். அடுத்து என்னவோ சொல்ல வந்தேன், என்ன சொல்ல வந்தேன் சொல்லுங்க. சந்திரன் எந்த நட்சத்திரத்தின் மேல? இப்போ ஜனன நட்சத்திரம், ஜென்ம நட்சத்திரம், அஸ்வினின்னு ஒருத்தர் சொன்னாங்கன்னா என்ன அர்த்தம்னா, குழந்தை பிறக்கும் போது சந்திரன் அஸ்வினியில இருக்காருன்னு அர்த்தம். அஸ்வினிக்கு நேரா வந்துகிட்டு இருக்காரு அப்படின்னு அர்த்தம். அப்போ கேது தசை இருப்பு, ஜனன தசைன்னு போடுவாங்க, தசா இருப்புன்னு போடுவாங்க. அப்ப என்ன தசையில பிறந்திருக்கு அந்த குழந்தைன்னா, கேது தசையில பிறந்திருக்கு. சரி, இப்ப மகம் நட்சத்திரம், ஒரு குழந்தை வந்து மகம் நட்சத்திரம்னு சொல்றாங்க. அப்ப அது என்ன நட்சத்திரத்துல, என்ன தசையில பிறந்திருக்கும்? கேது தசைதான். பூரம் நட்சத்திரத்துல ஒரு குழந்தை பிறந்திருக்கு, என்ன தசையில பிறந்திருக்கும்? பூரம் சுக்கிரன் தசை, சுக்கிர தசை அப்படின்னு போட்டிருப்பாங்க. சுக்கிர தசை இருப்பு அப்படின்னு. அதனால
தசை இப்படிதான் வரும். அப்ப இதுல இருந்து என்ன புரியுதுன்னா, ஒரு குழந்தை அஸ்வினியில பிறக்குதுன்னா அஸ்வினியில சந்திரன் நிக்குது, அதாவது கேது தசை நடக்குது, அதுக்கு அடுத்தாப்படி சுக்கிர தசை வரும். ஏன்னா இந்த விஷயமும் சொல்லியிருக்க மாட்டாங்க. தசை எப்படி, தசைங்கிறது என்னன்ட்டு நிறைய வகுப்புகள்ல சொல்ல வாய்ப்பு இல்லை. அஸ்வினியில நம்ம கிரகம் வந்து அங்கேயே நிக்குதுன்னு நினைக்கிறோம். ஆனா பராசரர் என்ன சொல்லியிருக்காரு, அஸ்வினியில 7 வருஷம் இருக்கும் நட்சத்திரம், அதுக்கப்புறம் அது பரணிக்கு வந்துரும், அதாவது சந்திரன் பரணிக்கு வந்துடுறாருன்னு அர்த்தம். அப்படி சொல்லாம சுக்கிர தசை அடுத்த அப்படி 20 வருஷத்துக்கு நடக்குதுன்னு சொல்றோம். 7 வருஷம் சந்திரன் அஸ்வினியில இருந்தாருன்னா 20 வருஷத்துக்கு பரணியில இருப்பாரு, அதாவது சுக்கிர தசை 20 வருடம். அடுத்து சூரியன், அடுத்த நட்சத்திரம் சூரியன். அப்ப சூரியன்ல 6 வருடத்துல சூரியன் நட்சத்திரத்தை கடந்துருவாரு சந்திரன். புரியல சார். அதாவது முதல்ல இங்க அஸ்வினி நட்சத்திரம் தானே சொன்னோம். இங்க இதுல பாருங்களேன், இங்க பாருங்க. இப்போ இந்த இதுல என்ன நட்சத்திரம் முதல்ல இருக்கு, அஸ்வினி இருக்கு. சந்திரன் அஸ்வினியில இருக்கும்போது ஒரு குழந்தை பிறந்துருந்துச்சுன்னா, இப்ப சந்திரன் இங்க நிக்கிறாரு, ஆனா அங்கேயே நிக்கல, நகர்ந்துகிட்டே வராராமா. எங்க நகர்ந்துகிட்டு வராரு, அடுத்த அப்படி பரணிக்கு வந்துட்டாரு. அஸ்வினி ஆரம்பிக்கும் போது ஒரு குழந்தை பிறந்துருந்துச்சுன்னா 7 வருஷத்துல அதுக்கு கேது தசை முடிஞ்சிரும், சுக்கிர தசை ஆரம்பிக்கும். அதுக்கு என்ன பொருள்னா, சுக்கிரன் நட்சத்திரத்தின் மீது சந்திரன் வந்துட்டார். அடுத்தது சூரிய தசை வரும். சுக்கிர தசைக்கு அடுத்தது சூரிய தசை வரும். சூரிய தசைனா என்ன பொருள்னா, இந்த ஜனன காலத்துல அஸ்வினில இருந்த நட்சத்திரம் இப்பொழுது கார்த்திகை நட்சத்திரத்துக்கு வந்துருச்சு. அதாவது ஜனன காலத்தில் அஸ்வினியில் இருந்த சந்திரன் இப்பொழுது கார்த்திகை நட்சத்திரத்துக்கு வந்துட்டாருன்னு அர்த்தம். கார்த்திகையில 6 வருஷத்துக்கு பயணம் பண்ணுவாரு, அடுத்த அப்படி ரோஹிணிக்கு வந்துடுறாரு. அப்போ சந்திரன் அங்கேயே நிக்கல, நகர்ந்து வந்துகிட்டே இருக்காரு. இந்த இடத்துக்கு வரும்போது 120 வருஷம் ஆயிடும். அப்போ 9 தசைகள் முடியும் போது 120 வருஷம். இதுதான் இந்த சந்திரனுடைய நகர்வை தான் வருஷம், அதாவது தசா அப்படின்னு சொல்றோம். சந்திரனுடைய நகர்வு தான் தசா. எந்தெந்த நட்சத்திரத்தின் மீது வருகிறதோ அந்த நட்சத்திரநாதனுடைய தசை நடக்குதுன்னு அர்த்தம். அது நம்ம தொடர்ந்து பின்னாடி பார்ப்போம் தசையை பத்தி. அப்ப நீங்க சொல்ல வர்றது வந்து எந்த அதாவது நட்சத்திரத்துல இருக்கக்கூடிய பாதம் அதுல பிறக்கிற ஆரம்பிக்கிறாங்களோ அதை தொடர்ந்து இருக்கக்கூடிய ராகு, கேது, சுக்கிரன், கேது, சுக்கிரன், சூரியன் அந்த திசை பிரகாரம் கண்டினியூட்டியா வரும்ன்றதுதான் நீங்க சொல்ல வர்றீங்க. ஆமா, பராசரர் அந்த திசையில வந்து ஒவ்வொரு திசைக்கும் வந்து ஒரு பர்டிகுலர் இயர்ஸ் இருக்கு. இப்ப கேது திசைனா 6 வருஷம் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்கு. ஆமா ஆமா. சுக்கிரன்றது எத்தனை வருஷம் ஐயா? கேது 7 வருஷம். ஓ, கேது 7 வருஷம். கேது 7, சுக்கிரன் 20, சூரியன் 6, சந்திரன் 10, செவ்வாய் 7, ராகு 18, ராகு எடுத்து குரு 16, குருவுக்கு அப்புறம் சனி 19, புதன் 17. ஆக மொத்தமா கூட்டினா 120 வரும். கூட்டி பாருங்க எவ்வளவு வருதுன்னு. 16, 30, 12, 120 ஐயா. அவ்வளவுதான். வாழ்க வளமுடன். அது இப்போ நம்ம ஒரு கார் ஓட்டிட்டு போறோம், ரோடு நல்லா இருக்கு, வேகமா போவோம். சுக்கிரனுடைய ரோடு கொஞ்சம் மோசமா இருக்கு, அதனால 20 வருஷம் ஆயிருது அதை கடக்கிறதுக்கு. இன்னொரு மாதிரி சொல்ல போனா, நம்ம ஒரு இளம் வயது அப்போ வந்து ஒரு பெண் தோழியை வண்டியில கூட்டிட்டு போறோம்னா மெதுவா போவோம், மனித இயல்பு, மெதுவா போகலாம். இல்லைன்னா என்ன பண்ணுவோம், கொஞ்சம் வேகமா போவோம். அது மாதிரி சுக்கிரன் வந்து அனுபவிக்கக்கூடிய காலம்ங்கிறதுனால சுக்கிரனுக்கு அதிக காலம் கொடுத்திருக்காரு அப்படின்னு புரிஞ்சுக்கலாம்.
அப்ப கேள்வி என்னன்னாங்க ஐயா, இப்ப அஸ்வினில பிறந்தவங்க கேதுல இருந்து ஸ்டார்ட் பண்றாங்க. அவங்க ம். வந்து ஒரு 7 வருஷம் கேதுல அவங்க லைஃப் சின்ன பருவத்துல, சின்ன வயசு பருவம் எல்லாம் கேதுல முடியுது. 7 வருஷம் ஆன பிறகு அவங்களுக்கு சுக்கிர யோகம் ஆரம்பிக்குது. ஆ. 27 வயசு ஆவற வரைக்கும் அவங்களுக்கு அந்த சுக்கிர யோகம் இருக்கு. ஆனா சுக்கிர அது வந்து தசை. பரணி சுக்கிர ம். திசையில அவங்க பயணிக்கிறாங்க. ஆனா ம். அது வந்து பரணியில தான் டிராவல் ஆகும் அப்படின்னு அர்த்தமாகுமா? இல்ல வந்து நீங்க இந்த சார்ட்ல போட்டிருந்தீங்கல்ல, இந்த அஸ்வினியில ஒரு பிறந்தா பரணிக்கு தான் போயிருக்கும். மகத்துல சுக்கிர பிறந்தா திசை பூரத்துக்கு போயிருக்கும். கரெக்ட். அப்ப சுக்கிர திசையில அவங்க டிராவல் பண்ணும்போதெல்லாம் பரணியில தான் அவங்க வந்து டிராவல் ஆயிட்டு இருக்காங்க. பரணின்ற அந்த பாதத்துல தான் டிராவல் ஆயிட்டு இருப்பாங்க. ஆமா, அவங்க நட்சத்திரம் அங்க போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். அதுக்கு அடுத்து அவங்க சூரியன்ல வரும்போது, சூரியனுக்கு ஒரு 6 வருஷம். அப்ப 33 வயசு ஆகும்போது, கார்த்திகையில தான் அவங்க டிராவல் பண்ணிட்டு இருப்பாங்க. அது வந்து ஒரு ஒரு இட அ அ உடைஞ்ச பாதம் அப்படின்றதுனால, அதுல வந்து அந்த பீரியட் அதுக்கேத்த மாரி, சூரியன்ல வந்து ரிஷபம் அந்த கார்த்திகையும், மேஷமோட கார்த்திகையும் சேர்ந்து அவங்க டிராவல் பண்ணுவாங்க 33 வயசு ஆமா, வரைக்கும். ஆமா, ஆமா. அதுக்கு அடுத்தபடியா சந்திரன் வரும்போது 10 வருஷம் 43 வயசு வரும்போது ரோகிணியில டிராவல் பண்றாங்க. ஏன்னா ரோகிணி தான் அடுத்து கார்த்திகைக்கு அடுத்து வரக்கூடியது. ஆமா, ஆமா. ஆ சந்திர சரிங்க தசை. ஐயா. சந்திர சரி. தசை. ரைட்டுங்க ஐயா. சார் ஒரு எக்ஸ்கியூஸ் மீ சார், இப்ப கேளுங்க. இந்த தசா இருப்புன்னு சொன்னீங்கல்ல சார், இது மண்டலம் டு மேடம் மண்டலம் உங்க கூட. பேரு என்ன பேரு? என் பேரு சகுந்தலா. சகுந்தலா. சரி, சரி. ஏன்னா Yes. இங்க வேற பேர் இருக்கிறதுனால நான் நீங்க யார் நீங்க கேக்குறாங்கன்னு தெரிஞ்சா, அப்போ ஆ, உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி இருக்கு? நான் உங்களுக்கு எப்படி பதில் சொல்லலாம்னு முடிவு ஆ, பண்ணுவேன். ஆ, அதுக்காக. ஓகே, சொல்லுங்க. ஓகே. என் பேர் சகுந்தலா, கோயம்புத்தூர். ம். சார் ஆக்சுவலா என்னன்னா, இந்த தசா இருப்பு சொன்னீங்க இல்லையா? இது ம். வந்து அந்த ஒரு இப்போ மேஷம் டு ஓ சிம்மம், அந்த கேது அந்த கடகத்து வரைக்கும் இருக்கிறதா அந்த இயரா சார்? தசா எப்படி சார்? எனக்கு அது புரியல. எனக்கு இப்போ அதாவது இது வந்து மனப்பாடம் தான். இதுல ஓகே ஒண்ணும் வேற இது சொல்றதுக்கு இல்லைன்னா இப் பராசரர் எப்படி சொன்னாரு, எதை வச்சு சொன்னாருன்னு இதுவரையிலும் எந்த புத்தகத்திலயும் இல்ல, எந்த குருமாரும் சொல்லல. சில பேரு அவங்களா ஒரு கதைய சொல்லுவாங்க. அதாவது ஏதாவது மனப்பாடம் பண்றதுக்கு நமக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஏதாவது ஒண்ணு செய்யணும் இல்லையா? அதுக்காக ஒரு கதையா சொல்லுவாங்களே தவிர, காரணம் வந்து எதுவும் சொல்லப்படவில்லை. சார் ஆக்சுவலா அது இல்ல நான் கேட்டது. இப்போ ம். சந்திரனோட நகர்வு தான் நீங்க தசான்னு சொன்னீங்க இல்லையா? ஆமா. இப்போ சந்திரன் வந்து டெய்லி 2 1/4 நாளுக்கு ஒரு நாள் போயிட்டு அது இருக்காரு. கோச்சாரத்துல நகர்றது. ஓகே. கிரக நகர்வுன்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. கிரக ஓ நகர்வு அப்படின்னு ஒரு ஓகே. கான்செப்ட். ஓ கிரகங்கள் பிறந்த காலத்துல இப்ப கோச்சாரம் என்பது என்னன்னா உண்மையிலேயே வானத்துல போயிட்டு இருக்கிற இது சுழற்சி தான் நம்ம சொல்றோம். ஓகே ஆனா சார். இந்த ராசி கட்டத்துல இருக்கிற கிரகம் வந்து நகர்றது வேற வேற மாதிரி நகரும். அது அந்த நாடி முறையில நட்சத்திரத்துல கிரக சந்திரன். நகர்வு இருக்கு, ஓ நம்ம பராசர முறையில கிரக நகர்வு இருக்கு. அதுல சந்திரனுடைய கிரக நகர்வை தான் தசைன்னு சொல்றோம். இதை யாரும் சொல்ல மாட்டாங்க. அது தசை ஏன்னா அது வந்து தெரியாமல் இருக்கலாம். ஆனா உண்மை என்னன்னா சந்திரன் எங்க நகர்ந்து போகுதுங்கிறது தான் என்னது தசை. அப்போ உண்மை இத லாஜிக் எடுத்தீங்கன்னா அப்ப நீங்க ஜனன நட்சத்திரம் சொல்லிட்டு கோயில்ல அர்ச்சனை பண்றோம்னா எந்த நட்சத்திரத்துக்கு அர்ச்சனை பண்றதுன்னு இப்ப தெரியும். அப்ப என்ன தசை நடக்குதோ அந்த தசைக்குரிய நட்சத்திரத்துக்கு தான் நம்ம என்ன பண்ணணும், கோயில்ல சொல்லணும். உண்மையிலேயே பிறக்கும் போது சந்திரன் அஸ்வினில இருக்காரு, எனக்கு அஸ்வின் நட்சத்திரம்னு அர்ச்சனை பண்றோம்னா ஒரு சுக்கிரதசை நடக்கும்போது பரணி நட்சத்திரம்னு தான் சொல்லணும். ஆனா ஒத்துக்க மாட்டாங்க. ஐயோ இருந்தாலும் போய் ஜோதிடத்தையே தப்பா சொல்றாருன்னு தான் சொல்லுவாங்க. வாழ்க்கை சந்திரன் நகர்ந்துகிட்டே இருக்காரு. ஒரு மண்டலத்தை முடிச்சிட்டாருன்னா ஆயுள் முடிந்தது. ஒரு மண்டலம்னா அதுக்காக ரிஷபத்துல பிறந்தவங்களுக்கு கடகம் முடியும் போது மண்டலம் முடியல. அவங்களுக்கு அங்க இருந்து 120 டிகிரி போகும். வாழ்க்கை வகுப்பை இத்துடன் நிறைவு செஞ்சுக்குவோம். வகுப்பு பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நீங்க குரூப்ல பதிவிடலாம். சந்தேகம் இருந்தா தாராளமா நீங்க போன் பண்ணி கூட கேட்கலாம். என்னைய எனக்கு ஃப்ரீயா இருந்தா கண்டிப்பா நான் சொல்லுவேன். ஒரு ஷார்ட் சம்மரி மட்டும் ஐயா. இன்னைக்கு கிளாஸ் நீங்க எடுத்தீங்க இல்லைங்களா, அதை பத்தி டக்குன்னு ஒரு 2 மினிட்ஸ்ல முடிச்சுட்டுங்களா? ஒரு 1 மினிட்ல சொல்லுங்க. ஐயா. இப்ப நீங்க சொல்ல வர்றது என்னன்னா, என்னோட புரிதல் நான் சொல்லிடுறேன். ஒரு பாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, சரி, ஒரு நட்சத்திரம் அப்படின்றது வந்து 4 பாதம உள்ளடக்கியது.
அப்படின்னா ஒரு நாளைக்கு வந்து ஒரு நட்சத்திரம் நகர்ந்துகிட்டே இருக்கும் சந்திரனுடைய பார்வையில. அப்ப ஒரு நட்சத்திரம் சந்திரன் ஒரு சந்திரன் நட்சத்திர தூரம் போயிருக்கும். அந்த கோணத்தின் பிரகாரமா ஒரு தூரம் போயிருக்கும். அது வந்து ஒரு பாதமா நம்ம கன்சிடர் பண்றோம். அந்த ஒரு பாதம் அதான் சரி ஒரு நட்சத்திரமா கன்சிடர் பண்றோம். அதுக்கு 4 பாதம் அப்படின்னா 6 மணி நேரம் 24 மணி நேரத்துல 6 மணி நேரம் அப்படின்னு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் வச்சுக்கிறேன். ரைட்டு ஸோ தான். 6 மணி நேரம் வந்து ஒரு பாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா, இப்போ இன்னைக்கு டேட்ல வந்து ஃபர்ஸ்ட் 6 மணி நேரத்துக்கு ஒரு பர்டிகுலர் நட்சத்திரத்தோடைய ஒரு பர்டிகுலர் பாதம் வந்து நகர்ந்துட்டு இருக்கு. 6 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி நகர்ந்துகிட்டே இருக்கு. ஸோ அடுத்த நாள் வரும்போது இன்னொரு நட்சத்திரம் வந்துடுது. அந்த கண்டினியூட்டி அதாவது ஒவ்வொரு ராசிக்கான 3 நட்சத்திரமும் 2.5 நாள்ல என்ன ஆயிடுதுன்னா அந்த ராசியை நகர்ந்துடுது. ஸோ இன்னைக்கு ஒரு ராசி இருக்கு, இன்னைக்கு 6ஆம் தேதி ஒரு ராசி இருக்குன்னா 8ஆம் தேதி மத்தியானத்துக்கு மேல அந்த ராசி வந்து இன்னொரு ராசிக்கு மூவ் ஆயிடுது. இதுதான் வந்து பாதத்துல இருந்து நட்சத்திரம், நட்சத்திரத்துல இருந்து ராசி போறதுக்கான கணக்கு 2.5 நாள்ல. இப்ப இதுல நம்ம என்ன பண்றோம்னா 5 பூதம் பஞ்சபூதம் அவங்க அந்த கால்குலேஷன் வைக்கும்போது அதுல இந்த கேது சூரியன் அதனுடைய ஆர்டரை வந்து இந்த பாதத்துல நம்ம அப்ளை பண்றோம். அதன் மூலமா நம்மளுக்கு வந்து அந்த பாதத்துல வந்து எது கரெக்டா வந்து நீரும் நெருப்பும் வருதுன்னு பார்க்கும்போது நம்மளுக்கு எக்ஸாக்டா வந்து 3 இடங்கள்ல ஆயில்யமோட 4வது பாதம், மகமோட முதல் பாதம், கேட்டையோட 4வது பாதம், மூலமோட முதல் பாதம், மீனமோட 4வது பாதம், மேஷமோட முதல் பாதம், இது எல்லாமே வந்து கனெக்ட் ஆகும்போது இது வந்து நீரும் நெருப்பும் சந்திக்கும் நேரமா சொல்றோம். அந்த ஒரு டேட் வந்து கரெக்டா நீர்ல இருந்து நெருப்புக்கு மூவ் ஆகுறதுக்கான காலம் வரக்கூடிய டைமா இருக்கும். அதை வந்து நம்ம கண்டக பாதமா சொல்றோம், கண்டாத பாதமா சொல்றோம். இதே மாதிரிதான் வந்து மத்த புவிக்கும் நிலத்துல இருந்து காற்று வருது, காற்றுல இருந்து நிலப்பு வருது, அந்த மாதிரி அது வரும். அது இல்ல நிலமும் காற்றும் சேரும் போது ஒண்ணும் நடக்க போறது இல்ல. நீரும் நெருப்பும் சேர்ந்தாதான் பிரச்சனை வரும். நிலமும் காற்றும் அல்லது நீரும் காற்றும் சேரும் போது ஒண்ணும் ஆகாது. நிலமும் நெருப்பும் சேரும், நெருப்பும் காற்று நெருப்பும் நிலமும் சேரும், நிலமும் காற்றும் சேரும், காற்றும் நீரும் சேரும். இந்த இடத்துல எல்லாம் ஒண்ணும் ஆயிடாது. இப்போ ஃபைனலா நம்ம புரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, இந்த ஒரு ராசி மேஷத்துல பிறக்கிறாரு, அஸ்வின்ல பிறக்கிறாருன்னா அவர் அதிகபட்சமே வந்து ஒரு 3 ராசி 4 ராசி மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம்ல அவரோட வயசு 120 வயசுன்றது அந்த கணக்கு. அந்த 9 கோள்களுடைய லைஃப வந்து அவர் முடிச்சிடுறாரு. அப்ப அவரோட லைஃப் வந்து நம்ம கணக்கிடணும்னாவே இந்த 4 ராசிக்குள்ளதான் அவர் டிராவல் பண்ண போறாரு. அந்த 4 ராசிக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரமா இருக்கக்கூடிய அந்த நட்சத்திரத்துல ஏற்படக்கூடிய பாத பிளவுகளை வச்சு வேணா இன்னைக்கு அவருக்கு என்ன நடக்கும்ன்ற கால்குலேஷன் நம்மளால சொல்ல முடியும். அப்படி எடுத்துக்கலாங்களா ஐயா? எடுக்கலாம். சரிங்க ஐயா, நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அடுத்த வகுப்புல சந்திப்போம். நன்றி. நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றி. முடிச்சுக்கலாங்க ஐயா. சரி, புரிஞ்சாலும் புரியலைனாலும் குழுவுல பதிவிடுங்கள், பார்த்துக்குவோம். நன்றிங்க ஐயா. சரிங்க. நன்றி. நன்றி.